தற்போது நமது கல்வி முறை என்பது ஒரு கொத்தடிமைத்தன கல்வி முறையாகும். அதாவது கல்வி கற்பவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். சிறு வயதில் அதன் மூலம் அவர்கள் தங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை தாங்களே தேடிக்கொள்கிறார்கள். படிக்கிறவர்கள் சின்ன வயசில் அவங்களுக்குள்ள பிரச்சனை என்னென்னா, தங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை பிறரிடமிருந்து எதிர்பார்க்கிற ஒரு பரிதாபத்திற்குரிய நிலைமைக்கு அவங்க தற்போதுள்ள கல்வி முறையால் தள்ளப்படுகிறார்கள். அதாவது சம்பளம் கொடுக்காத கொத்தடிமைத்தன கல்வி முறை. சம்பளம் கொடுத்து வேலை வாங்கணும். அதுவும் ஒரு வேலை தான். இப்போ கற்றுக் கொடுக்குற ஆசிரியருக்கு சம்பளம் தேவைன்னா, கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு சம்பளம் தேவை என்றால் கற்றுக்கொள்கிற மாணாக்கர்களுக்கு சம்பளம் தேவை இல்லையா? தேவை தானே. இப்போ சம்பளம் கொடுத்தா அவங்க கெட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் ஏற்படுகிறது. அப்படின்னா படித்து முடித்து வேலை பார்க்குறவங்க எல்லோரும் கெட்டால் போயிட்டாங்க, கெட்டு போகிறதில்ல. படித்து முடித்து வேலைக்கு போகும்போது தான் அவங்க மரியாதையான இடத்துக்கே வர்றாங்க. எதனால் அப்படின்னா, சம்பளம் கொடுக்குறதுனால தான். அவங்க ஒரு தொழில் செஞ்சு படித்து முடிச்சுட்டு ஒரு தொழில் செஞ்சு அப்புறமா சம்பாதிக்கும்போது தான், சுயமாக சம்பாதிக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் மரியாதை, சமூகத்தில் மரியாதை, எல்லாம் மரியாதைன்னா என்னங்கிறத சம்பாதிக்கும்போது தான் உணர்கிறாங்க. ஆனால் நீங்கள் படிக்கிற காலங்களில் எவ்வளோ தான் படித்தாலும் அவங்களுக்கு அந்த மரியாதையை அவங்க உணர்றதே கிடையாது. மரியாதையை அவங்களுக்கு அவர்கள் பெறுவதும் கிடையாது. அதனால் ஒரு அவமானகரமான ஒரு வாழ்க்கை தான் இந்த படிக்கிற காலத்தில் மாணாக்கர்களின் நிலை என்பது. அவமானகரமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க. அதுக்கு காரணம் நாம் செய்ய தவறிய ஒரு நடைமுறை என்னென்னா, அவங்களுக்கு நாம் சம்பளம் கொடுக்கறதில்ல. அதனால்தான் சம்பளம் கொடுக்காமல் அவங்கள நம்ம வேலை வாங்குகிறோம். கல்வி கற்பிக்கிற ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கிறோம் என்றால், கல்வி கற்றுக்கொள்கிற அந்த மாணாக்கர்களுக்கு சம்பளம் கொடுக்கத்தானே வேண்டும். கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்களுக்கு மாணாக்கர்கள் தேவை. அதன் மூலம் அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது. கல்வி கற்றுக் கொடுப்பதால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது. கற்றுக் கொடுப்பதற்கு மாணாக்கர்கள் இருக்கிறார். அதனால் அந்த வேலை வாய்ப்பை ஆசிரியர்கள் பெறுகிறார்கள். அப்படி இருக்கும்போது மாணாக்கர்கள் இல்லாமல் ஆசிரியர்கள் இல்லை எனும் பொழுது, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கும்போது கல்வி கற்றுக்கொள்கிற மாணாக்கர்களுக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டும். ஒரு வேலை வாங்குறீங்கன்னா அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும். அதுவும் ஒரு வேலை தான். கல்வி கற்பதும் ஒரு வேலை தான். கல்வி கற்றுக் கொடுப்பது ஒரு வேலை என்றால், இப்போ ஆசிரியர்கள் கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க, அது ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு தானே அவங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க ஆசிரியர்களுக்கு. அப்படின்னா கற்றுக்கொள்கிற மாணாக்கர்களும் அது ஒரு வேலை தானே. கற்றுக் கொடுப்பது என்பது ஒரு வேலை என்றால், கற்றுக்கொள்வதும் கல்வியை கற்றுக்கொள்வதும் ஒரு வேலை தானே. அப்போ அவங்களுக்கும் நீங்கள் சம்பளம் கொடுத்துருக்கணும்ல. அப்போது அப்படி கொடுக்காதனால தான் இப்போ நீங்கள் சரி சின்ன பசங்களுக்கு சம்பளம் கொடுத்தா கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கலை அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சிங்கன்னா, கெட்டு போகிறதுக்கு என்னென்ன வகையில் கெட்டு போவாங்க? அந்த காசில் சிகரெட் பிடிப்பாங்க, மதுபானம் மருந்துவார்கள். அப்படின்னா நீங்கள் அதையெல்லாம் விற்பதை நிறுத்தி விடுங்கள். எப்படியெல்லாம் அவங்க கெட்டு போவாங்களோ அந்த வழியெல்லாம் நிறுத்திடுங்க. பெரும்பாலும் போதைப் பொருள் பயன்பாட்டின் மூலமாக தான் அந்த மாணாக்கர்கள் கெட்டு போவாங்க. அவங்களுக்கு படிப்பதற்கு சம்பளம் கொடுத்தா போதைப் பொருளை பயன்படுத்தி கெட்டு போயிடுவாங்க, சிகரெட் பிடிப்பாங்க, மதுபானம் மருந்துவார்கள். அப்படின்னா மதுபானத்துக்கும் சிகரெட்டுக்கும் தடை விதிச்சிருங்க. அப்போது கெட்டு போகிறதுக்கு அரசாங்கம் தானே காரணமாக இருக்குது. அதற்கான வழிகள் எல்லாம் நிப்பாட்டிடுங்க. அந்த மாதிரி சுயமாக சம்பாதிக்கிறதுனால மாணாக்கர்கள் கெட்டு போயிடுவாங்க. அந்த பணத்தை செலவு செஞ்சு என்னென்ன வகையிலெல்லாம் கெட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்து அதையெல்லாம் தடை பண்ணிடணும். அப்போ கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சம்பளம் கொடுத்து படிக்க வச்சா தான் அவங்க மரியாதைன்னா என்னென்னு தெரியும். சின்ன வயசில் அவங்க பணத்தை கையாளுகிற திறனை கற்றுக்கொள்வார்களே. பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை இந்த மாணாக்கர்கள் சின்ன வயசுலேயே கற்றுப்பாங்க. மனுஷங்களை பணத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். பணப்புழக்கங்களை வைத்து தான், பண பரிமாற்றத்தின் போது தான் பணத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க, ஒருத்தர் கடன் வாங்கிட்டு திருப்பி தராரா, அதை வச்சு தான் நம்ம அவரே நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒருத்தர்கிட்ட நம்ம பழகலாமா வேண்டாமா, அவர் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கார், இல்லை சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறாரா, வாங்கின கடனை திருப்பி தராரா, இதெல்லாம் வச்சு தான் அவர்கிட்ட மேற்கொண்டு பழகலாமா வேண்டாமா. ஒருத்தரை எடை போடுவதற்கு, ஒருத்தரை மதிப்பிடுவதற்கு பணம் எனும் நடைமுறையோடு ஒரு அனுபவம் தேவை. இப்போ சின்ன வயசு பசங்களுக்கு மனுஷங்களை பற்றின அறிவே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சுயமாக சம்பாதிச்சு அந்த பணத்தை பிறரிடம் கொடுத்து வாங்கி அந்த பண பரிமாற்ற அனுபவம் என்பது அவர்களுக்கு இல்லாதனால அவங்களுக்கு மனுஷங்களை பற்றின ஒரு அறிவே இருக்காது.
எப்போ சம்பாதிக்கிறாங்களோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த அறிவே வளருது மனுஷங்களை பற்றி. கடன் சுயமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒருத்தர் கேட்குறாரு, நண்பர் கேட்குறாருன்னு கொடுக்குறாங்க, அதில் திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. அப்போ வந்து அவங்க மனுஷங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ யார் தர்றா, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க அப்படின்ட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு ஒரு பணம் சார்ந்த அனுபவம் தான் ஒரு மனுஷங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவு, மனுஷங்களை பற்றின மனிதர்களை பற்றிய அடிப்படை அறிவை வளர்க்கிறது. பணம் சார்ந்த அனுபவம் என்பது அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. எதனால் அப்படின்னா, கல்வி கற்பதற்கு நாம் சம்பளம் கொடுக்காததால் பணம் சார்ந்த அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ அவங்களுக்கு மனுஷங்களை பற்றின அறிவே இல்லை, அவங்களுக்கு மனுஷங்களை புரிஞ்சிக்கவே முடியல. சின்ன வயசு பசங்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு, கல்வி கற்கிற கல்லூரியில் இருக்கட்டும், பள்ளிக்கூடங்களில் கல்வி கற்கிற மாணாக்கர்களுக்கு மனுஷங்களை புரிஞ்சிக்கவே முடியல. அதனால் கோபம், வெறுப்பு, அவங்களுக்கு வேறு மரியாதை வேறு கிடையாது. அதனால தான் அவங்களுக்குள்ள உறவு முறை பார்த்திங்கன்னா, வாடா மச்சான் போன்னு சொல்கிறா அப்படின்னு கெட்ட வார்த்தைலாம் போட்டு பேசிப்பாங்க, வாடி போடி இன்னும் பேசிப்பாங்க. அதுவே வேலை செஞ்ச பிறகு அவங்க உறவு முறையை பாருங்கள், வாங்க போங்கன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்றைக்கு வேலைக்கு போகிறாங்களோ அன்றைக்கே வந்து சக நண்பரை வந்து வாங்க போங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வாடா போடா, கெட்ட வார்த்தை போடுறது, இது எல்லாமே பார்த்தா மோசமான பழக்க வழக்கம். இது எல்லாமே இந்த சின்ன வயசு படிக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர, வேலைக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் மரியாதை தான். ஏன்னா மரியாதை கொடுத்தா தான் நீங்கள் வேலைக்கு மரியாதை தேவை. அப்போ தான் நீங்கள் வேலையை செய்ய முடியும். நீங்கள் வேலையில் சிறப்பாக செயல்படணுன்னா உங்களுக்கு மரியாதை என்பது தேவை. அப்போ அதுக்கு படிப்புக்கும் அது தேவை தானே. இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அமைதியாக அந்த வேலையை செய்கிறீங்க, உங்களுக்கு மதிப்பு தேவை. மதிப்பு எங்கேருந்து வருதுன்னா, நீங்கள் வேலை பார்க்குறதுனால தான், ஒழுங்காக வேலை பார்த்ததுனால தான் அந்த மரியாதையே உங்களுக்கு வருது. சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் வேலை பார்த்து சம்பாதிக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு அந்த மரியாதை வந்துடுது. அந்த மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் ஒழுங்காக வேலை பார்க்குறீங்க. அது இப்போ படிக்கிறவங்களுக்கு மரியாதை தேவை இல்லையா? ஒழுங்காக படிக்கணுன்னாலும் அவங்களுக்கு மரியாதை தேவை. மரியாதையை உணர்ந்தால்தான் அவர்கள் படிப்பார்கள். அப்போ ஏன் நிறைய பசங்களுக்கு படிப்பே ஏற மாட்டேங்குதுன்னா, அவங்க வாழ்கிற சூழலில், குடும்பத்தில் அவங்களுக்கு மரியாதை கிடைக்கிறதில்ல. அப்பா அம்மா அடிக்கிறாங்க, ஆசிரியர்கள் அடிக்கிறாங்க. இதுதான் ஒரு மரியாதையா? அடிச்சிட்டாலே அவ்வளோதானே. இப்போ நீங்கள் தொழில் செய்கிற நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க, ஒரு வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கிறீங்க. யாராவது அடித்தா உங்களுக்கு அந்த வேலையை செய்ய தோணுமா? அவமானமாக இருக்காதா உங்களுக்கு? இப்போ மாணாக்கர்கள் டெய்லி ஆசிரியர்கள்ட்ட அடி வாங்குறாங்க, பெற்றோர்கள்ட்ட அடி வாங்குறாங்க. அப்புறம் அந்த மாணாக்கர்கள்ட்ட அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க, திட்டிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படி இப்படி இந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்தால், நீங்கள் உங்களால் ஒரு தொழில் செய்கிறவங்க இந்த மாதிரி இருந்தால் செய்ய முடியுமா? ஒரு தொழிலை செய்ய முடியுமா? நீங்கள் ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க, அதாவது உங்களை யாராவது நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கப்பா, நீங்கள் ஒரு தொழிற்சாலையில் தொழில் செய்கிறீங்க, உங்களை யாராவது அடித்தா, உங்களை அடிக்கடி டெய்லி யாராவது அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிப்பேன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வேலையை செய்ய முடியுமா? உங்களால் செய்ய முடியாதுல்ல. ஒரு மரியாதைங்கிறது உங்களுக்கு தேவை. அப்படி இருந்தால் தான் நீங்கள் உங்கள் செய்கிற தொழிலை சிறப்பாக செய்ய முடியும். அப்போ படிக்கிற பசங்களுக்கு மரியாதை தேவை இல்லையா? மரியாதை இருந்தால் தான் படிக்கவும் முடியும். ஆனால் படிக்கிற பசங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கல்லூரியில் படிக்கிற மாணவர்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அடிக்கிறீங்க, திட்டுறீங்க, அப்பா அம்மா அடிக்கிறாங்க, ஆசிரியர்கள் அடிக்கிறாங்க, அடிப்பேன்னு மிரட்டுறாங்க. அப்புறம் அந்த மாணாக்கர்களுக்குள்ள உறவு முறையும் ஒரு மோசமாக இருக்குது. காரணம் என்ன? அப்போது இந்த மாதிரி மரியாதை கல்வி கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு சம்பளம் தேவை, மரியாதை தேவை. அப்போது மாணவர்களுக்கு தேவை இல்லையா? மாணாக்கர்களுக்கு சம்பளமுக்கு தேவை இல்லையா? அவங்களுக்கெல்லாம் மரியாதை தேவை இல்லையா? மரியாதை இருந்தால் தான் கல்வியை கற்றுக் கொடுக்க முடியும். ஒரு ஆசிரியருக்கு மரியாதை இருக்கணும். அவரை யாருமே மதிக்கலை, அவரை எல்லாருமே டெய்லி அவர் எங்கேயாவது அடி வாங்குறாருன்னா அவரால் கல்வி கற்றுக் கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போ மாணாக்கர்களுக்கு மட்டும் அடி வாங்கினா, அப்போ அவங்களையும் ஆசிரியர்கள் அடிக்கிறாங்க, அப்பா அம்மா அடிக்கிறாங்க. அப்போ அவங்க மட்டும் எப்படி கல்வி கற்றுக்க முடியும்? அவங்களால மட்டும் எப்படி கல்வி கற்றுக்க முடியும்? கல்வி கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு மரியாதை தேவை. அவரை தினசரி யாரும் அடிக்கிறதில்ல. ஆனால் மாணாக்கர்களை மட்டும் அடிக்கிறீங்க. கல்வி கற்றுக் கொடுக்குற ஆசிரியருக்கு தினமும் அடித்து அவரை திட்டி முட்டிக்கால் போட வச்சா அவரால் எப்படி கல்வி கற்றுக்க முடியும்? அவருக்கு மரியாதையே இல்லாமல் போயிடும். அப்போ அவரால் எப்படி கல்வி கற்றுக் கொடுக்க முடியும்? கற்றுக் கொடுக்க எப்படி அவரால் முடியும்? ஆசிரியர். அப்போ மாணாக்கர்களை நீங்கள் அதை தான் பண்ணுறீங்க, அடிக்கிறீங்க, திட்டுறீங்க, முட்டி போட வைக்கிறீங்க, அப்பா அம்மா அடிக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட மாணாக்கர்களுக்கு எப்படி கல்வி தலையில் ஏறும்? அதனால்தான் கல்வி கற்றுக்கொள்வது இங்கே ஏன் சிரமமாக இருக்குது?
நிறைய பேரால் ஏன் கல்வி கற்றுக்க முடியலன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது, அவங்களுக்கு மரியாதை இல்லை. அப்போது மரியாதையை வந்து நீங்கள் அவங்களுக்கு முதல்ல மரியாதையை கொடுங்க, அப்புறமா கல்வியை கற்றுக் கொடுங்க. அவங்க ஈஸியாக கல்வியை கற்றுப்பாங்க. கல்வி கற்பது வந்து ரொம்ப ஈஸிங்க. எப்படி தொழில் செய்வது, எல்லோரும் தொழில் செய்கிறாங்களா? தொழில் படித்து முடித்து தொழில் செய்யும்போது அந்த வாழ்க்கை எல்லாருக்கும் ஒழுங்காக போயிட்டுருக்கு. யாரும் நான் தொழில் செய்ய மாட்டேன் அதாவது மாணவர்களைப் போல் இல்லை. இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் 30 மாணவர்கள், ஒரு வகுப்பில் ஒரு 30 மாணவர்கள் இருக்காங்கன்னா அதில் ஒரு 5 பேர் தான் படிக்கிறாங்க, 10 பேர் தான் படிக்கிறாங்க, 20 பேர் படிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து 300 மாணவர்கள் இருக்காங்கன்னா அதில் வந்து 100 பேர் தான் ரொம்ப ஓரளவுக்கு நல்லா படிக்கிறாங்க, மீதி 200 பேர் சரியாக படிக்கிறதில்ல. இது ஆனால் ஒரு தொழிற்சாலையில் 300 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 பேரோ 10 பேரோ தான் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை 300 பேரும் நல்லா தான் வேலை பார்ப்பாங்க. நல்லா வேலை பார்க்கலன்னா தூக்கிடுவாங்க. ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குற ஒரு 300 பேரும் நல்லா தான் வேலை பார்க்குறாங்க. சின்சியராக அவங்கள யாரும் முட்டிகளை அடிக்கிறதோ மிரட்டுறதோ கிடையாது. அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பார்க்குறாங்க. ஆனால் பள்ளிக்கூடத்தில் மட்டும் ஏன் வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க? அந்த பசங்க அதுவும் ஒரு வேலை தானே, படிக்கிறதும் ஒரு வேலை தானே. 300 மாணவர்கள் இருக்காங்கன்னா ஏன் 100 பேர் தான் ஒழுங்காக படிக்கிறாங்க, மீதி 200 பேர் ஏன் ஒழுங்காக படிக்கலைன்னா நீங்கள் சம்பளம் கொடுக்கறதில்ல. சம்பளம் கொடுத்து பாருங்கள், அவங்க ஒழுங்காக படிப்பாங்க. சம்பளம் கொடுத்தா தான் அவங்க மரியாதையை உணர்வாங்க. அந்த மாணாக்கர்கள் வந்து மரியாதை உணர்வாங்க. சம்பளம் கொடுத்தா அவங்கள அடிக்கவே முடியாது. நீ மாணாக்கர்களுக்கு சம்பளம் கொடுத்து பாருங்கள், அவங்கள வந்து அடிக்கவே முடியாது. அவங்க அடி வாங்குகிற இடத்துல அவங்க இருக்காங்க. நீங்கள் அடி கொடுக்குற உயர்ந்த நிலையில் இருக்கீங்க, உங்கள்கிட்ட அடி வாங்குகிற ஒரு இழிவான நிலையில் அந்த மாணாக்கர்கள் இருக்காங்க. அடி வாங்குகிற மோசமான நிலையில் அவங்க இருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் வந்து இழிவான நிலையில் இருக்க வச்சே பழக்கப்படுத்துகிறீங்க. அடித்து திட்டி அவங்கள மூளை செலவு செய்து இதுதான் இப்படித்தான் அடி வாங்குறது தான் நல்லது, ஆசிரியர்களிடம் அடி வாங்குவது உங்களுக்கு சிறந்தது, பெற்றோர்களிடம் அடி வாங்குவது சிறந்தது, படிக்கிற காலத்தில் நீங்கள் அடி வாங்கணும், அதுதான் உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை அப்படிப்பட்டது தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள வந்து மூளை செலவு செய்து இப்போ அதனால என்ன ஆகுதுன்னா சின்ன வயசு பசங்க அதாவது படிக்கிற பசங்க பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரி இது மாதிரி படிக்கிற பசங்க பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கேட்டகரி, அவங்க கூட பெரியவங்க பழகிறது இல்லை. ஏன்னா இவங்க மரியாதை இல்லாமல் வளர்க்கப்படுகிறார்கள். யார் படிக்கிற பசங்க வந்து மரியாதை இல்லாமல் வளர்க்கப்படுது. அதனால் பெரியவங்களோட அவங்க அந்த வேலை பார்ப்பவர்களோடு படிக்கிற பசங்க சேரவே முடியாது. ஏன்னா ஒரு இடைவெளி இருக்குது, ஒரு தொடர்பு கிடையாது, ஒரு நேரடி தொடர்பு, ஒரு அன்பு பாசம். இந்த ஒரு படிக்கிறவங்க அதாவது வேலை பார்க்குறவங்களோட தான் பழகுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் மரியாதை தெரியும். சின்ன பசங்களுக்கு மரியாதை தெரியாது, படிக்கிற பசங்களுக்கு மரியாதை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே கூட அப்பா அம்மா வந்து பிள்ளைகள்கிட்ட படிக்கிற பசங்களோட ரொம்ப நெருங்கியெல்லாம் பழகிற மாட்டாங்க. உறவினர்களாக இருந்தாலும் சரி, படிக்கிற பசங்களுக்கு மரியாதை தெரியாது, அவங்களோடலாம் நெருங்கி பழகக்கூடாது அப்படின்னு ஒரு இடைவெளி. அந்த அளவுக்கு அவங்கள ஏதோ தாழ்த்தப்பட்டவங்களாக அவங்க நடத்தப்படுகிறார்கள், தாழ்த்தப்பட்டவர்களாக நடத்தப்படுகிறார்கள். அப்போது அந்த மாணவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, தங்களை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மை, இழிவு மனப்பான்மை. அதனால தான் இழிவான செயல்களில் மாணவர்கள் வந்து இழிவான செயல்களில் ஈடுபடுவதற்கு அதான் காரணம். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, நாம் தான் அதற்கு காரணம். பெரியவர்கள், பெற்றோர்கள், அரசாங்கம், இது எல்லாம் தான் அவர்களின் நிலைமைக்கு, கல்வி கற்காமல் இதுக்கெல்லாம் காரணம் அரசாங்கம் தான் காரணம். சம்பளம் கொடுத்து பாருங்கள் எப்படி வேலை செய்கிறாங்க பாருங்கள். போட்டி போட்டு சிறப்பாக வேலை செய்வாங்க. சம்பளம் வாங்கிட்டு நீ ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால், நீ ஒழுங்காக படிக்கலைன்னு சொன்னால் அது அவங்களுக்கு அவமானம். ஒருத்தர் வந்து இப்போ தொழில் செய்கிறாரு, அவர் மாதம் சம்பளம் வாங்குறாரு, அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒழுங்காகவே வேலை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய அவமானமாக அவர் நினைப்பார். அப்படி யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு அவர் நினைப்பார். காரணம் என்னென்னா அவர் சம்பளம் வாங்குறாரு. அதுவே நீங்கள் படிக்கிற பசங்கள்கிட்ட போய் நீ ஒழுங்காகவே படிக்க மாட்டேங்கிற, நீ வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது உனக்கு, வீட்டில் போய் படிக்கிறியா இல்லையா, அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படி என்ன தான் சொல்லும், அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அது உரைக்கவே இருக்கு. அடித்தா கூட அடிப்பாங்க, அப்போ கூட உரைக்காது. வீட்டில் அடிப்பாங்க, அப்போ கூட உரைக்காது. ஏன்னா தப்பெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. சம்பளம் கொடுக்காமல் நீங்கள் சம்பளம் கொடுக்காம அந்த படிப்புங்கிற வேலையை அவங்ககிட்டேருந்து வாங்க பார்க்குறீங்க, சம்பளம் கொடுக்காம. அதனால தான் அவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்க அடித்தாலும் திட்டினாலும் அது அவங்களுக்கு வந்து அவமானத்தை ஏற்படுத்தாது. தப்பு நம்மக்கிட்ட இருக்குது. சம்பளம் கொடுத்து நீங்கள் அவங்கள படிக்க வச்சுருந்தீங்கன்னா
படிப்பதற்கு சம்பளம் கொடுத்துருந்தா அப்போ நீங்கள் அவங்க படிக்காமல் போனால் நீங்கள் படிக்கலைன்னு சொன்னால் அது அவங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும். இப்போ சம்பளம் கொடுக்குறீங்க, படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குறீங்கன்னு வைங்க, அந்த சம்பளத்தை வாங்கிட்டு அவங்க ஒழுங்காக படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா, 4 பேர் மத்தியில் சொல்கிறீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும். அதனால் அப்படி யாரும் சொல்லிடக்கூடாது, ஆசிரியர்கள் யாரும் அப்படி சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவங்க ஒழுங்காக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இப்போ இருக்கிற கல்வி முறை என்பது கொத்தடிமைத்தன கல்வி முறை. சம்பளம் கொடுக்காமலே வேலை வாங்குறது தான் கொத்தடிமைத்தனம். இப்போ கொத்தடிமைத்தனம்னா என்ன? நம்ம சொல்லுவோம் ரொம்ப நேரம் வேலை வாங்குவாங்க, 12 மணி நேரம்லாம் வேலை வாங்குவாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, அடைச்சி வச்சுருவாங்க, அடைச்சி வச்சு வேலை வாங்குவாங்க, அடைச்சி வச்சு வேலை வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் சம்பளமே கொடுக்கலன்னா அவங்கள எப்படி வேலை வாங்குவீங்க? எப்படி வேலை வாங்குவீங்க? அவங்க வேலை செய்ய மாட்டாங்க சம்பளமே கொடுக்கலன்னா. ஒரு நிறுவனம் வச்சுருக்கீங்க, தொழில் நிறுவனம் வச்சுருக்கீங்க, அங்கே வந்து ஒரு 10 பேரை வேலைக்கு வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு நீங்கள் சம்பளமே கொடுக்கல அப்படின்னா அவங்க வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எப்படி? ஆனால் நீங்கள் சம்பளமே கொடுக்க மாட்டீங்க, எப்போவுமே கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் அவங்ககிட்டேருந்து உங்களுக்கு வேலை தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேறு வழியே இல்லை, அடித்தா மட்டும்தான் அவங்க வேலை பார்ப்பாங்க. அடித்தாலும் திட்டினாலும் மட்டும்தான் அவங்க வேலை பார்ப்பாங்க. அப்போ அதுதான் இங்கே நடக்குது. மாணாக்கர்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவில் இருக்கீங்க, உங்களுக்கு அது தெரியாது, அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரில, சம்பளமே கொடுக்க மாட்டீங்க, உறுதியாக இருக்கீங்க. இப்போ அவங்ககிட்ட இந்த மாணவர்கள்ட்ட வந்து வேலை வாங்க வேண்டும். எப்படி வேலை வாங்குவீங்க? வேறு வழியே இல்லை, அடித்து தான் வேலை வாங்கணும். அடிப்பேன் திட்டுவேன் அப்படின்னு சொல்லி தான் பயமுறுத்தி தான் வேலை வாங்கணும். அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எந்த ஒரு தொழிலாளி ஏன் படித்து இப்போ பள்ளிக்கூடத்துலேயும் படிக்கிறாங்க, வீட்டுக்கு வந்தாலும் அந்த ஹோம் ஒர்க்கு டியூஷன் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா இதுவே வந்து அவங்க ஏமாற்றப்படுகிறார்கள். அந்த மாணாக்கர்கள் வந்து அவர்கள் இப்போ அவங்களுக்கு விளையாட வேண்டாமா? அதெல்லாம் அவங்க உரிமை இல்லையா? வீட்டுக்கு வந்தாலும் டியூஷனுக்கு அனுப்புகிறீங்க, ஸ்பெஷல் கிளாஸ் அப்படி இப்படி வைக்கிறீங்க. காரணம் இதெல்லாம் எதுக்குன்னு இது கூட ஏமாற்றுதல் தான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, தொழிலாளர்கள் வீட்டுக்கு வந்து வேலை பார்க்குறாங்களா? 8 மணி நேரம் வேலையில் உறுதியாக இருக்காங்கல்ல, 8 மணி நேரம் வேலை என்பது அவர்களுடைய உரிமை. வேலை செய்கிற 8 மணி நேரம் தான் நாங்கள் வேலை செய்வோம், வீட்டுக்கு வந்தால் எங்களுக்கு வீட்டில் நாங்கள் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு தொழிலாளர்கள் எல்லாருமே சொல்கிறாங்களா இல்லையா? வீட்டுக்கு வந்து யாருமே தொழிலை செய்கிறது கிடையாது. பெரும்பாலானவங்க தொழிற்சாலையில் வேலை செய்கிறாங்க, அலுவலகத்தில் வேலை செய்கிறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னா வீட்டில் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. இப்போ மாணவர்களை மட்டும் நீங்கள் ஏன் வீட்டில் வந்து வேலை வாங்குறீங்க? ஏன் அவங்க அதை செய்கிறாங்க? காரணம் என்னென்னா நீங்கள் அவங்கள வந்து ஒரு அச்சுறுத்தி வச்சுருக்கீங்க, ஒரு அடிமை. அதான் கொத்தடிமைத்தனன்றது. நீங்கள் சம்பளம் கொடுத்து பாருங்கள், படிக்கிற பசங்களுக்கு சம்பளம் கொடுத்து பாருங்கள், நாங்கள் பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் படிப்போம்னு சொல்லுவாங்க. அவங்க உரிமையை அவங்களே தேடிப்பாங்க. நாங்கள் வீட்டில் வந்துலாம் படிக்க மாட்டோம், பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் நாங்கள் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்துலேயே அந்த படிப்பையும் விட்டுட்டு வந்துடுவாங்க. பள்ளிக்கூடத்துலேயே விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையை வீசிட்டு வருவாங்க, பேக்கெல்லாம் தூக்கிட்டு அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வருவாங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து இப்போ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காதனால தான் அவங்களுக்கு புரியலை, அவங்களுடைய உரிமை என்னன்னே புரியலை. பள்ளிக்கூடத்துலேயும் கல்வி, வீட்டுக்கு வந்தப்புறம் அந்த பேக்கை தூக்கிட்டு வராங்க, வீட்டுக்கு வந்தோடனே டியூஷன். அவன் விளையாட வேண்டாமா, ஆட வேண்டாமா, பாட வேண்டாமா? அங்கேயே பள்ளிக்கூடத்தில் 8-10 மணி நேரம் 10 புத்தகம். அப்புறம் வீட்டுக்கு வந்தப்புறம் புத்தகம். ஞாயிற்றுக்கிழமை கூட ஸ்கூல் வைக்கிற இதெல்லாம் இருக்குது, ஸ்கூல் வச்சுருவாங்க, தனியார் பள்ளிகள், சில பள்ளிகள். இப்படி இதுக்கெல்லாம் கொத்தடிமைத்தன கல்வி முறை. அதனால் வந்து அவங்க உரிமை என்னன்னே தெரியாது. கொத்தடிமைகளுக்கு அவங்க உரிமை என்னன்னே தெரியாது. அது மாதிரி மாணாக்கர்களுக்கு தங்களுடைய உரிமை, நாம் ஏன் படிக்க மாட்டேங்க, அவங்களுக்கே தாழ்வு மனப்பான்மை, நமக்கு ஏன் படிக்கணுங்கிற எண்ணம் இல்லை, படிக்கணுங்க, அதான் பெரிய லட்சியம்லாம் இருக்குது, ஆனால் நமக்கு அதுக்கே உழைக்க முடியல, அந்த ஆர்வம் ஏன் இயல்பாக வரல அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. மாணாக்கர்களை நம்ம ஏமாத்துகிறோம். அப்போது இப்போ ஆண் பெண் சமத்துவமே நீங்கள் சின்ன வயசில் படிக்கும்போது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கட்டாயம் படிக்கணும்னு சொல்கிறாங்க. வேலை பார்க்கும்போது படித்து முடிச்சுட்டு வேலை பார்க்கும்போது நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறதில்ல, நான் வீட்டிலே இருக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பணத்தை சம்பாதிக்கிற அனுபவமே அவங்க வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுது. படிக்கும்போது அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதில்ல. நிறைய பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, படிக்கிற வரைக்கும் படிக்கிறாங்க, அப்புறம் வேலைக்கு போகிறதில்ல. அப்போ அவங்களுக்கு சுயமாக சம்பாதித்த அனுபவமே அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா படிக்கும்போது யாரும் சம்பளம் கொடுக்குறதில்ல.
சுயமாக சம்பாதித்த அனுபவமே கிடையாது. அதனால தான் பெண்கள் வேலைக்கு போகாமல் நிறைய பேர் வீட்டிலே இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். நீங்கள் படிக்கும்போதே பெண்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்துருந்தீங்கன்னா, ஆண்களுக்கும் அந்த மாணாக்கர்களுக்கு சம்பளம் கொடுத்துருந்தீங்கன்னா, அப்போ சம்பாதிக்கிற அந்த அனுபவம் சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு கிடச்சிருது, பெண்களுக்கும் கிடச்சிருது, ஆண்களுக்கும் கிடச்சிருது. அப்போ அவங்க அப்படி ஒரு அனுபவத்தை பெறுகிற அந்த பிள்ளைகள், அந்த ஆண்களும் மாணவிகளும் மாணவர்களும் அந்த சம்பாதிக்கிற அனுபவத்தை படிக்கும்போதே பெறும்போது, படித்து முடித்தா மட்டும் எப்படி வீட்டில் சும்மா இருப்பாங்க? இன்றைக்கி பெண்கள் நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்காங்களா? அதுக்கு காரணமே நம்ம கல்வி முறை தான், கொத்தடிமைத்தன கல்வி முறை. நீங்கள் படிக்கும்போது சம்பளம் கொடுத்துருந்தா, படிக்கும்போது சம்பாதித்து பழகிய அந்த பெண்கள், அந்த மாணவிகள், மாணவன்கள் படித்து முடித்த பிறகு எப்படி வீட்டில் சும்மா இருப்பாங்க? அப்போ சம்பாதிக்க பழகிய அவர்கள் எப்படி வீட்டில் படித்து முடித்த பிறகு நான் இனிமேல் வேலைக்கு போக மாட்டேன்னு எப்படி சொல்லுவாங்க அவங்க? அப்போ பெண்கள் வந்து நிறைய பேர் வீட்டில் சும்மா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவர்கள் சோம்பேறியாக வீட்டில் இருக்க வைக்கப்பட்டதுக்கு காரணமே இந்த அரசாங்கமும் நமக்கு அந்த போதிய விழிப்புணர்வு அறியாமையும் தான் காரணம், விழிப்புணர்வு இல்லாமையும் தான் காரணம். படிக்கும்போதே அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருந்தா அவங்க படிக்கும்போதே சம்பாதித்து பழகிய அந்த பெண்கள் அப்போ படித்து முடித்த பிறகு எப்படி வேலைக்கு போகாமல் இருப்பாங்க? எப்போ ஒரு 10-15 வருஷம் படிக்கிறாங்க பெண்கள், நிறைய பேர் பெண்கள் 10-15 வருஷம் டிகிரி முடிக்கிற வரைக்கும் படிக்கிறாங்க. அப்புறம் போனால் படித்து முடித்த பிறகு வீட்டில் இருக்காங்க நிறைய கொஞ்சம் பேர். அவங்க 10வது வரைக்கும் படித்தாலும் சரி, 8வது வரைக்கும் படித்தாலும் சரி, 8வது வரைக்கும் படிக்கும்போது 8 வருடமாவது அவங்க சம்பளம் வாங்கணும். படிக்கும்போது 10வது வரைக்கும் படிக்கிறாங்கன்னா 10 வருடமாவது சம்பளம் வாங்கியிருப்பாங்க. அப்படி சம்பளம் வாங்கிய அனுபவம் அந்த சம்பளம் வாங்கி பழகி போன அந்த மாணவிகள் படித்து முடித்த பிறகு வீட்டிலே இருக்க எப்படி சம்மதிப்பாங்க? அப்போ வீட்டிலே இருக்கிறதுக்கு கூட இந்த கொத்தடிமைத்தன கல்வி முறை தான் காரணம். சம்பாதிச்சு பழகணும், ருசி பார்க்கணும், அந்த பணத்தை சம்பாதிச்சு பழகணும். அப்போ சம்பாதிக்கும் போது அவங்க மரியாதையோடு வேறு நடத்தப்படுவார்கள். அப்போது அந்த மரியாதை இப்போ படித்து நம்ம சம்பாதிக்கிறதுனால தான், படிப்பதற்கு நமக்கு சம்பளம் கிடைக்கிறதுனால தான், நாம் சம்பாதிப்பதால் தான் நமக்கு மரியாதை அப்படின்னு சின்ன வயசுலேயே அந்த குழந்தைங்க உணர்ந்துருவாங்க. அப்போ அவங்கள நீங்கள் படித்து முடித்த பிறகு அவங்க வேலைக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக வேலைக்கு போவாங்க. ஏன்னா இப்போ வேலைக்கு போகலைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க. இப்போ கிடைக்கிற மரியாதை, சம்பாதிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற மரியாதை, நம்ம வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்தால், படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்தால் அந்த மரியாதை நமக்கு கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு போவாங்க. அதனால் வேலைக்கு போகாமல் யாருமே இருக்க மாட்டாங்க, இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. படிப்பதை கட்டாயப்படுத்தினால் அதுக்காக காரணம் என்ன? படிக்கிறதுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னா சம்பாதிப்பதை தான் நீங்கள் கட்டாயப்படுத்துகிறீர்கள், அதற்கு பயிற்சி கொடுக்குறீர்கள், பழக்கப்படுத்துகிறீர்கள். அதனால் இப்போ உள்ள கல்வி முறை என்பது கொத்தடிமைத்தன கல்வி முறை. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் 10 பேரை வேலைக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சம்பளமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ அவங்ககிட்டேருந்து வேலை வாங்கணும். அவங்க எப்படி வேலை செய்வாங்க? ஒரு வழி இருக்குது. சம்பளமே கொடுக்காமல் ஒருத்தர் வேலை வாங்கணுன்னா அதற்கு தான் ஒரு வழி இருக்குது. என்னென்னா அடிக்கணும், திட்டினா வேலை வாங்குவாங்க, வேலை செய்வாங்க, அடிக்க பயந்து வேலை பார்ப்பாங்க. அதுதான் இப்போ கல்வி முறையில் அதுதான் நடக்குது. கல்வி முறையில் மாணாக்கர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு சம்பளம் தேவை என்றால் கற்றுக்கொள்கிற மாணவர்களுக்கு தேவை இல்லையா? கற்றுக்கொள்வதும் ஒரு வேலை தானே. அது எவ்வளோ கஷ்டமான வேலை. ஆசிரியர் கற்றுக் கொடுக்குறாரு, அது ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னா அது கற்றுக்கொள்வது எவ்வளோ கஷ்டமான வேலை. அப்போ அதுக்கும் சம்பளம் தேவை தானே. அதனால் அப்போது நீங்கள் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம அவங்கள வேலை வாங்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி, அதுக்காக தான் நீங்கள் அடிக்கிறீங்க. சம்பளம் கொடுக்கலன்னா அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க, யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செய்ய மாட்டாங்க. அப்படின்னா அதுக்கு ஒரே வழி என்னென்னா அடிக்கணும், திட்டணும். அதுதான் இந்த பள்ளிக்கூடத்துலேயும். அப்போ வீட்டுக்கு வந்தால் பெற்றோர்கள் அடிக்கிறாங்க. ஏன்னா அடி வாங்குகிற இடத்துல ஒரு அவமானகரமான ஒரு பரிதாபகரமான இடத்துல அந்த பிள்ளைகள் இருக்காங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் அவங்கள அடிக்கிறீங்க. சம்பளம் கொடுத்து பாருங்கள், படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்து பாருங்கள். அப்போ நீங்கள் அவங்கள கை வைக்கவே முடியாது, பயம் வரும். அதுதான் தேவை. இன்றைக்கி அடிக்கிற நம்ம ஆசிரியர்களுக்கு அது தேவை, இன்றைக்கி பெற்றோர்களுக்கு அது தேவை. இன்றைக்கி பிள்ளைகளை அடிக்கிறதுனால பெற்றோர்களுக்கு உடல் நலன் பாதிக்கும், டென்ஷன், ஆசிரியர்களோட உடல் நலன் பாதிக்கும். அப்போ இயல்பாகவே ஒரு கட்டுப்பாடு என்பது தேவை. அடிக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அடிக்காமல் இருக்கிறதுக்கும் நம்மளால் அடிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அடிக்காமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உனக்கு அடிக்க முடியும் ஆனால் நான் அடிக்க மாட்டேன், அது இயல்பான ஒரு கட்டுப்பாடு கிடையாது. ஆனால் நீ அடிக்கணும்னு நினச்சா கூட உன்னால் அடிக்க முடியாது.
அப்போ அந்த கட்டுப்பாடு தான் அற்புதமானது. அது ஆசிரியர்களுக்கு தேவை, பெற்றோர்களுக்கும் தேவை. ஏன்னா ஒரு உங்கள் பையன் வந்து படிக்கும்போதே சம்பாதிக்கிறார் அப்படின்னா அவர் வந்து மரியாதைக்குரியவராக இருக்கார். அவரை அடிக்கவே முடியாது. அடிக்கிறக்கே உங்களுக்கு பயம் வந்துடும். அப்படி இருக்கும்போது அப்போ உங்களுக்கு அவர் வேலையை அவரே செஞ்சுப்பார். அடிக்க வேண்டிய சூழ்நிலையே வராது. ஏன்னா அவர் சம்பாதிக்கிறார். சம்பாதிக்கும்போது அவர் மரியாதையை உணர்கிறார். சமூகத்தில் மக்களிடம், சக நண்பர்களிடம் மரியாதை போகிற இடத்துலலாம் மரியாதையை உணர்றார். அப்படிங்கும்போது அவர் வேலையை அவர் ஒழுங்காக செஞ்சுருவார். அப்போ பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை அடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அது மாதிரி ஆசிரியர்களுக்கும் அந்த மாணாக்கர்களை அடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அந்த சம்பளம் வாங்கிட்டு அவங்க படிக்கிறதுனால அவங்க வேலையை ஒழுங்காக செஞ்சுருவாங்க. இன்னும் ஆசிரியர்களை விட சிறப்பாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆசிரியர்கள் வந்து ஆசிரியர்களோட பிரச்சனையும் வேறு மாதிரி ஆகிடும். என்னென்னா நீங்கள் சம்பளம் கொடுத்து மாணாக்கர்களை படிக்க வச்சா ஆசிரியர்களோடு போட்டி போடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆசிரியர்கள் தங்கள் திறமையை மேம்படுத்தி கொள்வதில் மிகவும் கவனமாக இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அப்படி ஒரு போட்டியெல்லாம் இங்கே இல்லை. காரணம், சம்பளம் கொடுத்து படிக்க வச்சுருந்தா ஆசிரியர்களுக்கு போட்டியாக அந்த மாணாக்கர்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கும். அந்த மாதிரி அவங்க அது மாதிரி வந்து மாணாக்கர்கள் மரியாதையோடு இருப்பாங்க. ஆசிரியர்கள் மாணாக்கர்கள் அடிக்க மாட்டாங்க. அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா ஆசிரியர்கள் அமைதியான வழியில் தங்களுடைய பணியை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. வேறு எந்த வேலையிலையாவது பிறரை அடிக்கிற மாதிரி வேலை செய்கிறாங்களா? பிறரை அடிக்கிற வேலை ஏதாவது ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்க, அவங்க யாரையாவது அடிச்சுக்கிட்டா இருக்காங்க? ஒரு அலுவலகத்தில் ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் அல்லது ஏதோ ஒரு அலுவலகத்தில், தொழிற்சாலையில் அங்கே யாராவது இன்னொருத்தர் அடிக்கிறாங்களா? இந்த ஆசிரியர்கள் பாருங்கள், அவங்களுடைய வேலையோட தன்மையை பாருங்கள். அவங்க இந்த மாணவர்களை போட்டு அடிக்கணும், அடித்தா தான் வேலை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அதனால் அந்த ஆசிரியர்களோட உடல்நலன் பாதிக்குது கடுமையாக. இதயம்லாம் பலவீனமாகுது. அது ஒரு குற்றம், அது ஒரு தப்பு. அதை செய்கிறனால அந்த ஆசிரியர்களின் உடல்நலன் ரொம்ப பாதிக்கப்படுது. மாணாக்கர்களை அடிப்பதால் மாணாக்கர்களின் உடல்நலம் பாதிக்கப்படும், மனநலன் பாதிக்கப்படும், ஆசிரியர்களும் அவர்களுடைய உடல்நலனும் பாதிக்கப்படும், பெற்றோர்கள். அதனால் நீங்கள் சம்பளம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மாணாக்கர்கள் மரியாதை உணர்வாங்க. அவங்கள நீங்கள் அடிக்கவே முடியாது. அவங்கள மதிக்க ஆரம்பிச்சிருவீங்க, வாங்க போங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. சம்பளம் வாங்கிட்டாங்கன்னா மாணாக்கர்களே ஆசிரியர்கள் வாங்க போங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. வாடா போடா, அப்போ திட்டுறது, அசிங்கமாக திட்டுறது, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? திட்டு வாங்குகிற இடத்துல அந்த மாணாக்கர்கள் இருக்காங்க. ஒரு பரிதாபத்திற்குரிய இடத்துல அவங்க இருக்காங்க. அந்தளவுக்கு மரியாதையான இடத்துல அந்த மாணாக்கர்கள் இல்லை. அதனால தான் வந்து ஆசிரியர்கள் திட்டுறாங்க, பெற்றோர்கள் திட்டுறாங்க. நீங்கள் ஒருத்தர் அவமானப்படுத்தினா அவங்க எப்படி முன்னேறுவாங்க? அது மாதிரி தான் மாணாக்கர்களை அவமானப்படுத்தி அவங்கள படிக்க வச்சா அவங்க எப்படி முன்னேறுவாங்க? அப்படி தான் நிறைய பேருக்கு படிப்பே வரமாட்டேங்குது. எல்லா காலத்துலேயுமே பாருங்கள், ஒரு 10 பேர் தான் ஒழுங்காக படிப்பாங்க ஒரு வகுப்பில். மற்றவங்கலாம் வந்து எப்படியோ பாஸ் பண்ணி எப்படியோ வருவாங்க. அது ஆசிரியர்கள் ஏதாவது மார்க் போட்டு அவங்கள பாஸ் பண்ணி அடுத்த வகுப்புக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. 10 பேர் தான் ஒழுங்காக படிப்பாங்க. அந்த படிக்கிற பசங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மரியாதை இருக்கும். மரியாதைங்கிறது வீட்லேயும் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு கிடைச்சிருது. அதை வச்சுக்கிட்டு நம்ம அதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. பெரும்பான்மையான உங்களோட நிலைமையை வச்சு தான் நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி படிக்கிற பசங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அது மாதிரி ஒரு நல்ல உணவு கொடுக்கணும். பள்ளிக்கூடத்தில் வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன உணவு கொடுக்குறீங்க? உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் இருக்கும்போது விடுமுறை தினத்தில் அந்த பிள்ளை என்ன உணவு சாப்பிடுது? விடுமுறை தினத்தில் உங்கள் பிள்ளை வந்து வீட்டில் இருக்காங்கன்னா எவ்வளோ உணவு சாப்பிடுவாங்க? நல்லா விரும்பியதை சாப்பிடுவாங்க, அப்படி தானே? அப்போ இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்க மாணாக்கர்களுக்கு நீங்கள் எவ்வளோ உணவு கொடுக்குறீங்க? போதுமான உணவு. காலையில் வீட்டில் 8 மணிக்கு சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, 8 மணிக்கு 8:30க்கு சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ போகிறாங்க. அப்புறம் வந்து மத்தியானம் சாப்பாடு போடுறீங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா சாயந்தரமாக வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்றாங்க. இதுக்கு இடையில் அவங்களுக்கு சாப்பாடே கொடுக்குறதில்ல. அப்போ அவங்கள பட்டினியோடு போட்டு வேலை வாங்குறீங்க. சம்பளமும் கொடுக்குறதில்ல, சாப்பாடும் ஒழுங்காக கொடுக்குறதில்ல. ஒரு வீட்டில் அதே பசங்க 8 மணி நேரம் 10 மணி நேரத்தில் எவ்வளோ உணவு சாப்பிட்ருவாங்க? உங்கள் பிள்ளைக்கு எவ்வளோ உணவு கொடுப்பீங்க? அப்போ அந்த மாணாக்கர்கள் வந்து காலையில் 8:30க்கு சாப்பிட்டு போனாங்க, அதோட மத்தியானம் ஒரு 12:30க்கு மதிய உணவு சாப்பிட்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்த பிறகு தான் என்ன பண்ணுறாங்க? வீட்டுக்கு 4:30க்கு வராங்க, அப்போ தான் உணவு சாப்பிட்றாங்க. இதுக்கிடையில் உங்களுக்கு போதுமான உணவே கொடுக்கப்படுது. பட்டினியோடு அவங்கள வேலை வாங்குறீங்க. சம்பளம் கொடுக்குறதில்ல, சாப்பாடும் போடுறதில்ல. அப்போது உங்கள் பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் இப்படி தான் உங்களுக்கு சாப்பாடு போடுவீங்களா?
உங்கள் பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் இப்படி தான் அவங்க சாப்பிடுவாங்களா? காலைல 8:30க்கு ஒரு வாட்டி சாப்பிடுவாங்க, அப்புறம் மத்தியானம் ஒரு 12:30க்கு ஒரு சாப்பிடுவாங்க, அப்புறமா சாயந்தரம் 4:30க்கு தான் சாப்பிடுவாங்களா? இடையில சாப்பிடவே மாட்டாங்களா? அவங்களுக்கு தேவையே இல்லையா? உணவு என்பது அவர்களுக்கு தேவை இல்லையா? இடையிலெல்லாம் தேவை இல்லையா? அப்போ கொடுக்குற சாப்பாடையாவது ஒழுங்காக கொடுக்குறீங்களா? மத்தியானம் கொடுக்குறீங்களா? அந்த சத்துணவுங்கிற பேரில் அதையாவது ஒழுங்காக கொடுக்குறீங்களா? கொடுக்கறதில்ல. நல்ல சாப்பாடும் அது இல்லை. அதனால் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளும் கொடுக்கறதில்ல. இப்படி ஒரு மாணவ சமுதாயத்தை ஒரு கொத்தடிமை சமுதாயமாக நம்ம நினைக்கிறதுனால தான் அதனால்தான் நமக்கு ஒரு முன்னேற்றம் என்பதே இல்லை. அதனால் நீங்கள் துணிஞ்சு ஐயோ பணம் கொடுத்தா நமக்கு அந்தளவுக்கு நம்மக்கிட்ட பொருளாதாரம் இல்லையா? நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்களுடைய பொருளாதாரம் பன்மடங்காக உயரும். நீங்கள் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்கள படிக்க வைங்க, அவங்களுக்கு தேவையான அனைத்தையுமே செய்யுங்க, அவங்களுக்கு போதுமான தாராளமாக உணவு கொடுங்க. உணவில் வஞ்சனை பண்ணாதீங்க, கஞ்சத்தனத்தை காட்டாதீங்க. பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு தேவையான உணவு உங்கள் பிள்ளைகள் போல் நினச்சிக்கோங்க. உங்கள் பிள்ளை உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்ன உணவு கொடுப்பீங்க? அந்த உணவு அவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது தேவை இல்லையா? உடலுக்கு தேவையான நல்ல உணவு கொடுத்து நீங்கள் வேலை வாங்குங்க. அப்போ தான் அவங்களுக்கு விசுவாசம் என்பது வரும். ஒரு சம்பளம் கொடுங்க. இதெல்லாம் பண்ணி பாருங்கள். அவங்க நல்லா படித்து மிகப்பெரிய ஒரு நிலையை, ஒரு பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை நாட்டை கொண்டு போயிடுவாங்க. அது நம்ம செய்ய தவறுறோம், நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். இதெல்லாம் ஒரு ரகசியம். ஆகா, மிகப்பெரிய ரகசியம் கிடச்சிருச்சு. ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த உலகத்தில் நம்ம முன்னேறலாம். இப்படிப்பட்ட உண்மை உலக நாடு எங்கேயுமே இல்லை. இப்படிப்பட்ட உண்மைகள் உலக நாட்டில் எங்கேயுமே இல்லை. அப்போது இதை நாம் இப்படி இன்னொன்று விஷயம் என்னென்னா, நீங்கள் படிக்கிற பசங்களுக்கு ஏன் நாம் சம்பளம் கொடுக்கறதில்ல, கொடுக்கணுங்கிற எண்ணமே நமக்கு ஏன் வரல, ஏன் கொடுக்கறதில்ல, கொடுக்கக்கூடாதுன்னு நாம் ஏன் நினைக்கிறோன்னா, இந்த ஆண் பெண் உறவில் நீங்கள் படிக்கிற பசங்களுக்கு சம்பளம் கொடுத்தீங்கன்னா, நல்ல சாப்பாடு, படிக்கிற பசங்களுக்கு சம்பளம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க மரியாதையை உணர ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்தந்த வயசில் காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆண் பெண் உறவில் ஒரு சுதந்திரம் வந்துடும், வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வாழ்க்கைன்னா என்னங்கிறத அவங்க படிக்கும்போது தெரிஞ்சுப்பாங்க. அதனால் எந்த சம்பளம் வாங்கிட்டு அவங்க அடக்க ஒடுக்கமாக இருப்பாங்க, அடிமையாக இருப்பாங்க, கலாச்சாரங்கிற பேரில் அடிமைகளாக இருப்பாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்போது சம்பளம் கொடுக்கறதுக்கு சம்பளம் கொடுத்தா அவங்க ஆண் பெண் உறவில் சுதந்திரம் இருக்கும். அதாவது காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக கண்டவங்கிட்டெல்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கட்டுப்பாடற்ற உடல் உறவு என்பது நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படி கிடையாது. காதலுக்கு ஒரு உண்மைத்தன்மை தேவை. நீ காதலிக்கணும்னா காதலிக்கு உண்மையாக இருக்கணும், காதலனுக்கு உண்மையாக இருக்கணும். அப்போ தான் காதல்னால் என்ன, அந்த காதலினால் பெறப்படுகிற அந்த இன்பம் இருக்குல்ல, அந்த அன்பு பாசம், அதை உணர முடியும். அப்போ அந்த மாதிரியான அன்பை தேடி தான் அவங்க போவாங்க. சம்பளம் வாங்கிட்டாங்கன்னா, படிப்பதற்கு சம்பளம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்கள நீங்கள் காதலிக்கக்கூடாதுன்னு அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது. நீங்கள் அவங்களோட உரிமையில் அவங்க விழிப்பாக இருப்பாங்க, தெளிவாக இருப்பாங்க. அதுக்காக வரைமுறையற்று கட்டுப்பாடு இல்லாமல் உடல் உறவு கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க, தப்பாக நினைக்காதீங்க. அவங்க காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவ்வளோதான். காதல்னால் என்ன? காதலிக்கிறவங்ககிட்ட உண்மையாக இருக்கிறது. உண்மையாக இருந்தால் தான் நீ காதலிக்கவே முடியும். நீ ஏமாத்தினா உனக்கு தான் இழப்பு. காதலுங்கிற அனுபவம் உனக்கு கிடைக்காது. நீ ஏமாத்தினா உனக்கு தான் இழப்பு. காதலுங்கிற அனுபவம்னா உனக்கு என்னன்னு தெரியாமலே போயிடும். அதனால் எல்லோரும் காதலிக்க. அப்போ ஆண் பெண் உறவுலேயும் சுதந்திரம் வந்துடும், சமத்துவம் வந்துடும். அதுக்கு பயந்து தான் காசு கொடுத்துட்டா இந்த மாதிரி பொம்பளைங்க சமத்துவம் பெற்று விடுவார்கள், பெண்கள்லாம் சுதந்திரம் பெற்று விடுவார்கள். சம்பளம் கொடுத்து விட்டால், படிப்பதற்கு சம்பளம் கொடுத்து விட்டால் அவர்கள் சுதந்திரம் பெற்று விடுவார்கள், சமத்துவம் பெற்று மாதிரி அதனால தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம அவங்கள அடிமைகளாகவே தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. மாணவ சமுதாயத்தை அடிமைகளாகவே தான் வளர்க்குறீங்க. படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அடிமையாகவே அவங்கள பழக்கிட்டீங்க. அப்புறமா அதே அடிமைகள் போல் அவங்க வேலைக்கும் போகிறாங்க. அதனால் நீங்கள் ஆண் பெண் உறவில் சுதந்திரம் வேணுமா, பெண்கள் விடுதலை அடையணுமா, பெண் விடுதலை ரொம்ப ஈஸி. படிக்கிறவங்களுக்கு ஆண்கள் பெண் மாணவன்களுக்கும் மாணவிகளுக்கும் படிப்பதற்கு சம்பளம் கொடுங்க. அங்கே விடுதலை என்பது தானாகவே சின்ன வயசுலேயே கிடச்சிரும். பெண் விடுதலை என்பது சின்ன வயசுலேயே கிடச்சிரும். பெண் விடுதலை, ஆண் விடுதலை, சுயமரியாதை எல்லாமே சின்ன வயசுலேயே கிடச்சிரும். ஒரு வாழ்க்கை தரம் உயர்ந்து விடும். எது உண்மையான வாழ்க்கை? ஸ்கூல் போகும்போது மட்டும்தான் படிப்பாங்க. அப்படியே அங்கேயே பையெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு வீட்டுக்கு வெறுங்கையோடு வருவாங்க. வீட்டுக்கு வந்தால் விளையாடணும், ஆடணும், ஓடணும், வாழ்க்கையை எப்படி என்ஜாய் பண்ணணும்,
இப்போ தொழில் செய்கிறவங்க எப்படி நான் வீட்டுக்கு வந்து நான் தொழில் செய்யணுமான்னு கேட்குறாங்களே, தன்னுடைய உரிமை பற்றி கேட்குறாங்களே. நான் ஏன்னா அவங்க சம்பளம் வாங்குறாங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அதனால தான் வந்து நான் தொழிற்சாலை மட்டும் தான் வேலை பார்ப்பேன். வீட்டுக்கு வந்தால் நான் சும்மா தான் இருப்பேன். நான் வந்து என் குடும்பத்தோட நேரம் செலவழிப்பேன். வேறு வேலைகள் தான் நான் பார்ப்பேன். வீட்டுக்கு வந்தும் நான் தொழில் செய்ய மாட்டேன். அப்போ படிக்கிற பசங்க மட்டும் வீட்லேயே வந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க. வீட்டில் வந்தப்புறம் படிச்சுட்டு தான் இருக்காங்க. பள்ளிக்கூடத்துலேயும் காரணம் என்னென்னா, அவங்க ஒரு அடிமைகள் போல் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு கொத்தடிமை போல் வளர்க்கப்படுகிறார்கள். கொத்தடிமைகளாக வளர்க்கப்படுகிறார்கள். அதனால தான் வீட்டுக்கு வந்தவரும் படிக்க வேண்டியிருக்கு. அந்த புத்தகம் மூட்டையை சுமந்துட்டு வீட்டுக்கு வந்தவரும் அவங்க படிக்க வேண்டியிருக்கு. அதுவே சம்பளம் கொடுத்து பாருங்கள், அவங்களோட உரிமை என்னன்னு தெரியும். படிக்கிறது கஷ்டப்பட்டு படிப்பாங்க. கஷ்டப்பட்டு படிக்கும்போது அந்த கஷ்டத்தை பள்ளிக்கூடத்துலேயே விட்டுட்டு வருவாங்க. என்னடா பள்ளிக்கூடத்துலேயும் வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறோம். இப்போது வேலை பார்க்குறவங்க ஏன் அந்த தொழிற்சாலையில் மட்டும் வேலை பார்க்குறாங்க, அலுவலகத்தில் மட்டும் வேலை பார்க்குறாங்கன்னா, அங்கே வேலை பார்க்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அதனால தான் வீட்டுக்கு வரும்போது அதை அங்கேயே விட்டுட்டு வராங்க. வீட்டுக்கு வந்தும் அதை பண்ணுறது கிடையாது. ஏன்னா தொழிற்சாலையில் தான் கஷ்டப்படுறோம், அலுவலகத்தில் தான் கஷ்டப்படுறோம், அதே கஷ்டத்தை வீட்டுக்கு வந்து படணுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து படுறதுக்கு என்ன தனியாக சம்பளமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு தொழில் சம்மந்தமான வேலைகளை பெரும்பாலானவங்க செய்கிறதில்ல. அதே மாதிரி தான் மாணாக்கர்கள் வந்து அவங்க பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக படிக்கலை, அதனால தான் வந்து வீட்டில் வந்து படிக்கிறாங்க. வீட்டில் நிறைய பேர் அப்படி தான் நிறைய மாணவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, வீட்டில் போய் படிச்சுக்கலாம், வீட்டுக்கு வந்த பிறகு பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சுக்கலாம், இப்படி நினைப்பாங்க. ஏன் புத்தகம் மூட்டையை வீட்டுக்கு தூக்கிட்டு வராங்கன்னா, நீ ஒழுங்காக பள்ளிக்கூடத்துலேயே படிச்சிருந்தா புத்தகம் மூட்டையை நீ பள்ளிக்கூடத்துலேயே வச்சுட்டு வந்திருப்ப. அவன் பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக படிக்கிறது இல்லை. அதனால தான் வீட்லேயாவது போய் ஒழுங்காக படி அப்படின்னு ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. நீ தான் வீட்லேயாவது போய் ஒழுங்காக படிப்போன்னு இவனே இந்த மாணாக்கர்களே இவங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் சொல்லிக்கிறாங்க. இவங்களுக்கு சம்பளம் கொடுத்தீங்கன்னா ஒழுங்காக படிப்பாங்க. வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒழுங்காக படிப்பாங்க, சின்சியராக படிப்பாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு படிப்பாங்க. அப்புறம் வீட்டில் போயெல்லாம் வந்து படிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டில் படிக்கிறதுக்கு அவனை தனியாக சம்பளம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்துலேயே புத்தக பையெல்லாம் வச்சுட்டு வந்துடுவாங்க. வெறுங்கையை வீசிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் பண்ணுறதுக்கு நிறைய வேலை இருக்குது. நீங்கள் வீட்லேயும் தனியாக சம்பளம் கொடுங்க, நாங்கள் வீட்லேயும் பண்ணுறோம், வீட்லேயும் படிக்கிறோம். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு மட்டும் தான் சம்பளம் கொடுக்குறீங்க, வீட்டில் போய் படிக்கிறதுக்கெலாம் சம்பளம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்துலேயே புத்தக மூட்டையை வச்சுட்டு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்தால் பண்ணுறதுக்கு நிறைய வேறு வேலைகள். அப்போ மனித வாழ்க்கை முறையே இன்னும் பல புதுமைகளை சந்திக்கும். விளையாடுவாங்க. அது மனித வாழ்க்கை முறையில் மகிழ்ச்சி என்பது பரவும். விளையாடுவாங்க. வீட்டுக்கு வந்து நீ என்ன பண்ண போகிறோன்னா, பொழுதுபோக்கணும், ஆடணும், நண்பர்களோடு. பணம் வேறு இப்போ அவங்களுக்கு படிப்பதற்கு சம்பளம் வேறு கொடுக்க முடியாது. அந்த பணத்தை செலவு பண்ணணும். இப்படி அப்புறம் வீட்டில் வந்து தனிமையான இருப்பிடம் தேவை. மாணாக்கர்கள் வந்து ஒழுங்காக படிக்கணும், ஒரு சுதந்திரம் தேவை வீட்டில். அதுக்கு தனி இருப்பிடம் தேவை. அதை அரசாங்கம் தான் கட்டி கொடுக்கணும். ஒரு தனி வீடு, அதில் வந்து வீடு, படுக்கை அறை, கழிவறை, குளியலறை, சமையலறை. அந்த மாணாக்கர்களுக்கு சம்பளம் கொடுத்து அப்புறம் அவங்க 8 வயசுக்கு மேலே அவங்க சம்பளத்தை, அவங்களுடைய உணவை அவங்களே சமைக்கணும். அவங்களுடைய ஆடைகளை அவங்களே துவைக்கணும். நீ வந்து பணத்துக்கு படிக்கிறதுக்கு சம்பளமும் கொடுத்து உங்கள் அம்மா வந்து உனக்கு வந்து உன் சட்டை துணியை துவைச்சி போட்டு உனக்கு சமைச்சு வேறு தருவாங்களா அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே எழுதுகிறதா இல்லையா? இப்போது மாணாக்கர்களுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்துட்டிங்கன்னா, அந்த மாணாக்கர்கள் வந்து வீட்டில் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மாலாம் என்ன சொல்லுவாங்க, உன் வேலையை நீயே செஞ்சுக்கப்பா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. உன்னுடைய சமையலை நீ பண்ணிக்கோ, உன் சட்டை துணியை நீ துவைச்சிக்கோ, நீ சம்பளம் வாங்குற, அதை நீ தான் வச்சுக்கிற, எங்ககிட்ட வந்து நீ கொடுக்கறது கிடையாது. அப்போது அந்த மாதிரி வாங்கவும் கூடாது. பெற்றோர்களும் அந்த பணத்தை வாங்கக்கூடாது பிள்ளைகளிடமிருந்து. அப்படி இருக்கும்போது உன் வேலையை நீயே செய்யணும். அப்படிங்கும்போது பிள்ளைகள் வந்து வீட்டுக்கு வந்தால் தனக்கு ஒரு தனி இருப்பிடம் தேவை. வீட்டில் தனது படுக்கையறை, தனது குளியலறை, தனது கழிவறை, சமையலறை தனக்கு தனியாக தேவை அப்படிங்கிற இது. அப்போ அதை அரசாங்கம் தான் கொடுத்தாகணும். அதை யார் கொடுத்தாகணும்? வேறு வழியே இல்லை, அரசாங்கம் தான் கொடுத்தாகணும். அப்போ எல்லாருமே தனிமையில் அதாவது வீட்டுக்குள்ளே ஒரு தனிமை, ஒரு சுதந்திரம். வீட்டுக்கு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து அப்பா அம்மா கிட்ட பேசுகிறது, பழகிறதுலாம் வேறு விஷயம். அதனால் அதுக்கு ஒன்றும் கெட்டு போகாது, அதில் ஒன்றும் குறைவு இருக்காது. அதனால் அப்போது பாருங்கள், இப்போ வீட்டில் தனிமையும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. இன்றைக்கி ஏன் வந்து தனிமை என்பது இல்லைன்னா, அந்த மாணாக்கர்கள் வந்து ஒரு கொத்தடிமையாக இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் எதுக்கடா தனிமை என்பது, தனிமை போனால் நீங்கள் கெட்டு போயிடுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு, அதனால தான் அவங்களுக்கு வீட்டில் ஒரு பெரும்பாலான மாணாக்கர்களுக்கு, பணக்காரங்க மாணாக்கர்களுக்கு மட்டும்தான் வீட்டில் தனி அறை இருக்கிறது. ரொம்ப நடுத்தர வர்க்கத்தினர், ஏழைகள், அவங்ககிட்டலாம் தனி அறை என்பது இல்லை. அதனால் படிப்பு ரொம்ப பாதிக்கப்படுது.
ஒரு சுய பொறுப்புணர்வு இல்லை, சுய கட்டுப்பாடு இல்லை. தனிமையில் இருக்கும்போது நீ எப்படி கட்டுப்பாடு? தனிமையை பார்த்தோடனே தப்பு பண்ணுறேன்னா உனக்கு அந்த சுய கட்டுப்பாடு இல்லை. தனிமையை பார்த்தா நீ தப்பு பண்ணக்கூடாது. தனிமையை பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை, நீ அமைதியாக இருக்கணும், ஓய்வாக இருக்கணும், அவ்வளோதான். அதான் கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு. தனிமைன்னா உடனே யாரும் நம்மளை பார்க்கல, உடனே தப்பு பண்ணக்கூடாது. அதனால் இந்த மாதிரி கல்வி முறையில் உள்ள மிகப்பெரிய தவறு தான் இன்றைக்கி மாணவ சமுதாயம் கவலைக்குரிய இடத்துல இருக்குது. அது மாதிரி நீங்கள் படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மாணாக்கர்களுக்கு பொது அறிவு வந்துவிடும். படிக்கிறதுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஆங்கில மொழியில் கல்வி கற்பிக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு உலகளாவிய அறிவு வந்துவிடும். ஏன்னா அவங்க மரியாதையை அனுபவிப்பாங்க. நீங்கள் சம்பளம் கொடுத்துட்டாலே அவங்களுக்கு மரியாதையை அவங்க உணர்வாங்க. சமூகத்தில் நம்மளை எல்லோரும் நல்லா மதிக்கிறாங்க, ஆசிரியர்களை அடிக்க மாட்டாங்க. சம்பளம் கொடுக்குற மாணவர்களை ஆசிரியர்களை அடிக்கவே தைரியமாக ஆசிரியர்களுக்கு அந்த தைரியம் வரவே வராது, அடிக்கவும் முடியாது, பெற்றோர்களோட அடிக்க முடியாது. அப்போ இந்த மாணாக்கர்களுடைய அந்த வாழ்க்கை முறையே பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குமா. உலகளாவிய அறிவு என்பது அவருக்கு உலகம் முழுக்க கல்வி எப்படி கற்பிக்கப்படுகிறது, தாய்மொழியில் கல்வி கற்பிக்கப்படுகிறது. ஜப்பானில் தாய்மொழியில் கல்வி கற்பிக்கிறாங்க. அமெரிக்காவில், ரஷ்யாவில், ஜெர்மனில், ஃப்ரான்ஸில், சீனாவில் எல்லாத்துலேயும் தாய்மொழியில் கல்வி கற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு மட்டும் எதுக்கு ஆங்கில மொழியில் கல்வி கற்பிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி அந்த மாணவர்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? மாணாக்கர்களுக்கு சம்பளம் மட்டும் கொடுத்து பாருங்கள், இங்கே எல்லா மாற்றமே, மிகப்பெரிய மாற்றமே இங்கே வந்துவிடும். இந்த நாடு ஏன் குட்டிச்சுவராக போச்சு அப்படின்னா, உலகத்தில் ஏன் மனுஷ வாழ்க்கை ஒரு மோசமாக போச்சு அப்படின்னா, மாணவ சமுதாயத்துக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்காமலே வேலை வாங்குறீங்க. அவங்கள ஒரு கொத்தடிமையாக நினைக்கிறீங்க, அவங்கள அவமானப்படுத்தி வளர்க்குறீங்க. ஒரு 20 வயசு வரைக்கும் ஒன்று அவமானப்படுத்தி தான் வளர்க்குறாங்க. அதனால தான் இங்கே நிறைய தவறுகள், உரிமைகள் மறுக்கப்படுகிறது. உரிமைன்னா என்னென்ன அவங்களுக்கு தெரியவர்கள். மறுக்கப்பட்ட உரிமைகளோடு அவர்கள் பழக்கப்படுத்தப்படுகிறார்கள். நீங்கள் சம்பளம் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் எதுக்குங்க அந்நிய மொழியில் படிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன வயசில் அவங்களுக்கு கேள்வி கேட்குற அறிவு வந்துவிடும். இன்றைக்கி கேள்வி கேட்குற அறிவு என்பது பகுத்தறிவுக்கு ரொம்ப அடிப்படை. இன்றைக்கி மாணாக்கர்களுக்கு கேள்வி கேட்குற அறிவே கிடையாது. அதனால தான் அவங்களுக்கு படிப்பே ஏற மாட்டேங்குது. ஏன் நிறைய பேருக்கு படிப்பு ஏற மாட்டேங்குதுன்னா கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்குது? அவங்களுக்கு சம்பளம் மட்டும் கொடுத்து பாருங்கள், அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறக்காக தான் நீங்கள் சம்பளமே கொடுக்குறதில்ல. சொன்னதை செய்யணும் அப்படிங்கிறக்காக தான் நீங்கள் அவங்களுக்கு சம்பளமே கொடுக்குறதில்ல. ஒரு அடிமை போல் நடத்துகிறதுனால தான் பணம்லாம் சம்பளம்லாம் கொடுத்துட்டா நம்மளை மதிக்க மாட்டாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, நிறைய விஷயத்த மாற்ற வேண்டியிருக்கும். அப்படிங்கிறனால தான் அவங்களுக்கு சம்பளம் மட்டும் கொடுத்து பாருங்கள். அந்த பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு, பள்ளியில் கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து பாருங்கள், அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் எதுக்கு ஆங்கிலத்தில் படிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? நாங்கள் எதுக்கு வீட்லேயும் போய் படிக்கணும், நாங்கள் பள்ளிக்கூடத்தில் மட்டும் படித்தா போதாதா, வீட்டில் எங்களுக்கு வேறு வேலையே இல்லையா கேட்பாங்களா மாட்டாங்களா? கேட்பாங்க தானே. கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த பாடத்திலே நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, புதுசாக நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த முன்னேற்றம்ங்கிறது எங்கேயோ போய்டும். ஒரு பயங்கர முன்னேற்றம் ஆகிடும் கல்வித்துறையில். அப்புறம் ஒரு நாடே அமைதியாக இருக்கும். இன்றைக்கி மாணவ சமுதாயம் தான் அச்சுறுத்துகிற ஒரு சமுதாயமாக இருக்கிறது. அவங்கள எப்படி அந்த ஒரு 20 வயசை தாண்டி படிப்பை முடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க தவறான வழியில் போயிடுவாங்க. அவங்க ரொம்ப கண்காணிக்க வேண்டியிருக்கு. காரணம் அவங்களுக்கு சுய கட்டுப்பாடு கிடையாது, அவங்கள நம்ப முடியல. அப்போ அதுக்கெலாம் காரணம் நீ சம்பளம் கொடுத்துட்டா அவங்களுக்கு எல்லாமே வந்துடும். சுய கட்டுப்பாடு, மரியாதை எல்லாத்தையும் உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள பற்றி அவங்க கவலைப்பட்டுப்பாங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள அடிக்க வேண்டாம். ஒரு நல்லாயிருக்கும், மனித வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். நம்ம செய்ய தவறிய ஒரு பிழை, இதெல்லாம் குற்றம். இதெல்லாம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் நம்ம அவங்கள வேலை வாங்குறது, அடிக்கிறது, அவமானப்படுத்துறது, இதெல்லாம் மிகப்பெரிய குற்றம். அந்த பாவத்துக்கு நம்மளும் அனுபவிக்க தான் செய்கிறோம். ஒரு முன்னேற்றம் எல்லாமே குறைஞ்சிச்சு. அதனால் இதுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தா பொருளாதார இழப்பு ஏற்படாதா அப்படின்னா இதை விட இதெல்லாம் முதலீடு. நீங்கள் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு தேவையான கல்லூரியில் அவர்களுக்கு தேவையான உணவு தாராளமாக கொடுக்கறது, இதெல்லாம் முதலீடு. அதனால் முதலீடு செய்வதற்கு தயங்கினா நீங்கள் எப்படி நிறைய பணத்தை அதனால் இது 1க்கு 10 திரும்பி வரும். நீங்கள் 10 ரூபா செலவழிச்சிக்கிறீங்க, 10 ரூபா செலவழித்தா அது 1000 ரூபாயாக உங்களுக்கு திரும்பி வரும். அதனால் இது ஒரு முதலீடாக மட்டுமே பாருங்கள். முதலீடாக பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் செலவழிக்க தயங்கும். இது முதல்ல நான் சொல்கிறேன்ல, சரி மாதிரி தான் இருக்குது, அதெல்லாம் யாருப்பா பண்ணுறது, எல்லோரும் உலகத்தோட அப்படின்னு நினைக்காதீங்க. பரிசோதனை முறைப்படியாவது ஒரு 10 பள்ளிக்கூடத்தை உருவாக்கி அவங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்து பாருங்கள், எப்படி படிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஒழுங்காக படிக்கலைன்னா சம்பளத்தை கட் பண்ணுங்கள்.
ஒழுங்காக வேலை செய்யலைன்னா, ஒரு தொழிற்சாலையில் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டீங்க தானே. அது மாதிரி இப்போது ஒரு நாள் லீவ் போட்டால் அந்த சம்பளத்தை கட் பண்ணுறீங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காக வரலைன்னா சம்பளத்தை கட் பண்ணுங்கள், ஒழுங்காக படிக்கலைன்னா சம்பளத்தை கட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவனுக்கு சம்பளம். நல்லா ரொம்ப சிறப்பாக படித்தா சம்பள உயர்வு, அப்படி இப்படி ஏதாவது அந்த சம்பளம் கொடுக்கறதுல கூட, படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்கறதுல கூட ஒரு முறைப்படுத்தணும். படித்தா தான் சம்பளம் கிடைக்குங்கிற எண்ணம் அவங்களுக்கு ஏற்படணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டாலே அவங்க சிறப்பாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையாக இருப்பாங்க. சம்பளம் கிடைக்கிறதுனால தான் நமக்கு வெளியில் மரியாதை இருக்குது, ஜாலியாக இருக்க முடியுது. அதனால் ஒழுங்காக படித்தாகணும். அந்த வேலையை ஒழுங்காக இன்றைக்கி ஒரு வேலையை ஒழுங்காக செய்கிறாங்க, ஒரு தொழிலை ஒழுங்காக செய்கிறாங்கன்னா என்ன காரணம்? அதனால் பணம் கிடைக்கிது, அதனால தான் சமூகத்தில் நமக்கு மரியாதை கிடைக்கிது. நம்ம இந்த தொழில் செய்கிறனால தான் நமக்கு சம்பளம் கிடைக்கிது. அந்த சம்பளத்தை வச்சு தான் நமக்கு மரியாதை கிடைக்கிது. ஊர் உலகத்தில் நம்ம தேவையை பூர்த்தி பண்ணிக்க முடியுது, மரியாதையாக ஜாலியாக வாழ முடியுது, மகிழ்ச்சியாக வாழ முடியுது. அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அந்த வேலையை ஒழுங்காக செய்யணுங்கிற ஒரு பொறுப்புணர்வுக்கு காரணமாக இருக்குது. அப்போ இந்த மாணாக்கர்கள் என்ன நினைப்பாங்க, நீங்கள் படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த சம்பளத்தை படிக்கிறதுக்காக நம்ம வாங்குகிற சம்பளம் தான் நமக்கு நம்ம வீட்லேயும் சரி, சமூகத்துலேயும் சரி, நண்பர்கள் மத்தியிலையும் மரியாதை என்பது கிடைக்கிது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த படிப்பு தான் உதவுது. நம்ம இந்த படிக்கிறனால தான் நமக்கு சம்பளம் தராங்க. சம்பளம் தரனால தான் வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி நமக்கு மரியாதை கிடைக்கிது. நல்ல பண்புகளை கற்றுக்க முடியுது. அந்த சம்பாதிக்கிற பணத்தில் பிறருக்கு உதவி செய்ய முடியுது. ஒரு ஜாலியாக இருக்க முடியுது, வாழ்க்கையை ஜாலியாக இருக்க முடியுது. அதனால் அந்த மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நான் சம்பாதிச்சே ஆகணும். அதனால் ஒழுங்காக படித்து தான் ஆகணும். ஒழுங்காக படிக்கலைன்னா சம்பளம் குறையும். ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போகிறோன்னா சம்பளம் குறையும், சம்பளம் கட்டாகும். அதனால் ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போகணும், படித்தாகணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த படிப்பு மீது அவர்களுக்கு அக்கறை ஏற்படும். வேறு வழியே இல்லை, படித்து தான் ஆவாங்க. அதனால் நீங்கள் ஒரு 10 பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணாக்கர்களுக்கு சம்பளம் கொடுத்து பாருங்கள், பரிசோதனை பண்ணி பாருங்கள். அப்போ அந்த சம்பளம் கொடுக்குறதுல ஒழுங்காக படித்தா அவங்களுக்கு சம்பளம் ஏறும். அது பேர் பிட் அடிக்க விடக்கூடாது, காப்பி அடிக்க விடக்கூடாது. இன்றைக்கி ஏன் நம்ம காப்பி அடிக்க விடுறோம்? அதுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கல. சம்பளம் வாங்கிட்டு நீங்கள் படிப்பு சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாணாக்கர்களுக்கு, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு சம்பளம் வாங்கிட்டு நீங்கள் படிப்பதற்கு சம்பளம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்கள தேர்வில் பிட் அடிக்க விடவே மாட்டீங்க, காப்பி அடிக்க விடவே மாட்டீங்க. ஏன்னா அவங்க சம்பளம் வாங்குகிறாங்க. அப்படிப்பட்டவங்க ஒழுங்காக தானே தேர்வு எழுதணும். படிக்கிறதுக்கு சம்பளம் வாங்குகிறாங்க. அப்படிப்பட்ட மாணாக்கர்கள் ஒழுங்காக தேர்வு எழுதி ஆகணும்ல, நேர்மையாக தேர்வு எழுதணும்ல. ஏன்பா நீ சம்பளம் வாங்குற, படிக்கிறதுக்கு சம்பளம் வாங்குற, இங்கே காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்க, பிட் அடிச்சுட்டு இருக்க. அப்போ வாங்குகிற சம்பளத்துக்கு நீ உண்மையாக இல்லை, அப்படி இருக்கும்போது இல்லைன்ட்டு அவங்கள எப்படி? அப்போது பிட் அடிக்கிறதுக்கு இன்றைக்கி தேர்வில் நிறைய உலகம் முழுக்க முறைகேடு இருக்குது. தேர்வில் நடக்கிற முறைகேடுகளுக்கு காரணமே அவங்க படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்கல, அதுதான் காரணம். நீங்கள் படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்துட்டிங்கன்னா தேர்வில் முறைகேடு 1% கூட நடக்காது. இன்றைக்கி மாணாக்கர்கள் இன்றைக்கி தேர்வில் முறைகேடு பண்ணுறாங்கன்னா அதை சிலர் அனுமதிக்கிறாங்க, அதிகாரிகள் அனுமதிக்கிறாங்க. அப்படின்னா பரிதாபத்துக்குரிய நிலைமையில் இருக்காங்க அந்த மாணாக்கர்கள். எதிர்காலம் வீணாக போயிடும், அவங்க ஏதோ ஒரு சைடு பாஸ் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதனால் தேர்வு முறைகேடுகளை கூட உலகம் முழுக்க அங்கங்கே அனுமதிக்கிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல அனுமதிக்கிறாங்க. அப்படின்னா அது காரணம் காப்பி அடிக்கிறது, பிட் அடிக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அதுவே நீங்கள் படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்து பாருங்கள். ஏப்பா நீ படிக்கிறதுக்கு சம்பளமாக வாங்குற, அப்புறம் இங்கே பிட் அடிப்பியா, பார்த்து எழுதுவியா அப்படின்னு கேட்பாங்களா மாட்டான். அப்போ பிட் அடிக்கிறது தப்பு, காப்பி அடிக்கிறது தப்புங்கிறது அது எல்லாருக்குமே எழுதுதா இல்லையா? ஒரு கோபம் வருதா இல்லையா? இன்றைக்கி அது வரமாட்டேங்குது. காரணம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம நம்ம அவங்கள வேலை வாங்குகிறோம். அதனால தான் அவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க. படிக்காதனால தான் பிட் அடிக்க வேண்டிய நிலைமையே வருது. பிட் அடிக்க வேண்டிய அவசியமே வராது. நீங்கள் படிப்புக்கு சம்பளம் கொடுத்துட்டீங்கன்னா பிட் அடிக்க வேண்டிய அவசியமே வராது, காப்பி அடிக்குங்கிற அவசியமே வராது. தேர்வு முறைகேடு என்பது இல்லாமல் போய்விடும். அப்போ நேர்மையாக இருப்பாங்க. சின்ன வயசுலேயே அவங்க நேர்மையாக இல்லாமல் போகிறதுக்கு காரணமே நீங்கள் படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்காது தான் காரணம். அதனால் நீங்கள் இன்றைக்கி அவங்கள அவமானப்படுத்தி அவங்கள படிக்க வைக்கிறீங்க, அவமானப்படுத்தி வளர்க்கப்படுகிறது. அதனால தான் மாணாக்கர்களை இப்போ அந்த மாணாக்கர்கள் ஆசிரியர்களை மதிக்கிறது கிடையாது, பெற்றோர்களை மதிக்கிறது கிடையாது. அது இன்னும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்து. இவங்களுக்காக நம்ம கஷ்டப்படுறோம், ஆனால் இவங்க நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் மேலும் மேலும் அடிக்கிறாங்க. வன்முறை தான் இன்னும் அதிகமாகுது, பழி உணர்ச்சி தான் அதிகமாகுது. மாணாக்கர்களுக்கு ஆசிரியர்கள் மீதும், ஆசிரியர்களுக்கு மாணாக்கர்கள் மீதும் பழி உணர்ச்சி தான் அதிகமாகுது. உறவுமுறை கெட்டுப்போச்சு. அதனால் நீங்கள் சம்பளம் கொடுத்து பாருங்கள். ஒரு 10 பள்ளிக்கூடத்தை பரிசோதனை முயற்சியில் ஒரு 4 வருஷத்துக்கு பரிசோதனை பண்ணி பாருங்கள். உலகத்தில் நிறைய கல்வி முறை இருக்குது. எல்லாத்தையும் பரிசோதனை கல்வி நிலையங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ மாண்டிசோரி கல்வி நிலையம் இருக்குது,
அது மாதிரி தாய்மொழி வழியில் கல்வி அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணி பாருங்கள். தாய்மொழியில் வழியில் கல்வி, சம்பளம் கொடுத்து தாய்மொழி வழியில் கல்வி, சம்பளம் கொடுத்து அந்நிய மொழியில் கல்வி, இது எல்லாத்தோட முடிவுகளையும் ஆராயுங்க. இப்படி படிக்க வைங்க. சம்பளம் கொடுத்து நீங்கள் படிக்க வைங்க. அப்போ அவங்க எப்படி அவங்கள்ட்ட இருந்து எப்படி படிக்கிறாங்க, சம்பளம் கொடுத்து படிக்கப்படுகிற அந்த மாணாக்கர்கள் எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து எப்படி முன்னேற்றம் எந்த அளவுக்கு திறனோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த முன்னேற்றத்தை பார்த்து நீங்கள் ஒரு இது நல்லா தாங்க இருக்குது, சம்பளம் கொடுத்து படிக்கிறதுனால அந்த மாணாக்கர்கள் கட்டுப்பாடாக இருக்காங்க, சுதந்திரமாக இருக்காங்க, கேள்வி கேட்குறாங்க, நல்ல கேள்வி கேட்குறாங்க, இது ஏன் அது ஏன்னு கேள்வி கேட்குறாங்க. இப்படி இந்த முன்னேற்றத்தெல்லாம் பார்த்து இந்த மாற்றத்தெல்லாம் கவனித்து அப்போ இது சிறந்த கல்வி முறை, உண்மையிலே இது சரியான கல்வி முறை, இதைத்தான் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும்னு ஆர்வமாக அதை நடைமுறைப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நாடுலாம் எங்கேயோ போயிடும். முன்னேற்றத்தெல்லாம் உங்களால் இயந்திர அறிவியல் உலகில் மக்களுடைய வாழ்க்கை முறை முன்னேற்றம் எல்லாம் எங்கேயோ போயிடும், பல மடங்கு. இன்றைக்கெல்லாம் நம்ம உண்மையான முன்னேற்றங்கிறதே நம்ம இல்லாமல் பார்க்க, வறுமை சரியாக நம்ம ஒரு வறுமையில் இருக்கோம், சரியான ஊட்டச்சத்து நிறைந்த உணவு கிடைக்கிறது இல்லை. நிறைய தினமும் பழமெல்லாம் தேவைப்படுது, தினமும் ஒரு 1/4 கிலோ திராட்சை பழம், கொய்யாப்பழம், ஏதோ பழம் நிறைய ஒரு 1/2 கிலோ பழமாவது ஒவ்வொருத்தரும் சாப்பிடணும். ஆனால் அந்த அளவுக்கு பழம் உற்பத்தி செய்யப்படுகிறதா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எல்லாம் வறுமை தான் காரணம், போதுமான முன்னேற்றம் இல்லை. அதனால் இப்போ கல்வி முறையில் நீங்கள் இந்த மாதிரி ஊதியம் கொடுத்து படிக்க வச்சிங்கன்னா, படிப்பதற்கு ஊதியம் கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஒரு நாடே ரொம்ப முன்னேறும், நம்முடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தி செய்யப்படும். நம்மெல்லாம் இன்னும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளில் நாம் இன்னும் தன்னிறைவு பெறவில்லை, ஒரு தாராளமாக நமக்கு தேவையான ஊட்டச்சத்து உணவுகளை நாம் பெறவில்லை, எல்லாம் உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு தான் ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு மிச்சம் மீதி இருக்கிற கொசு, இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த கல்வி முறையில் உள்ள சிக்கல் தான் காரணம். கல்வி முறையில் உள்ள கோளாறுகள் இதுதான் அறியாமை தான். கல்வி அறியாமை மிகுந்த கல்வி முறை தான் நிறைய பிரச்சனைகள் காரணம். நாடு முன்னேறாமல் போகிற காரணம், ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் அது உற்பத்தி குறைவாக இருப்பதற்கு காரணம். இப்படி ஒரு கிட்டத்தட்ட மாணவ சமுதாயம் 2 கோடி பேர் இருக்காங்க. 2 கோடி பேர் அவங்களுடைய ஒரு தவறான கல்வி முறையால் அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். அதனால் அவங்க கடமையை ஒழுங்காக செய்கிறதில்ல. அதனால் இந்த நாடு முன்னேற்றம் மிக கடுமையாக பாதிக்குது, எல்லா துறையிலையுமே பாதிக்குது. அதனால் படிப்பதற்கு சம்பளம் கொடுங்க. அது சம்பளம் கொடுக்கலன்னா அதுவே மிகப்பெரிய ஏமாற்று வேலை. ஒரு சின்ன பசங்கன்ற பேரில் அவங்கள நீங்கள் ஏமாற்றிட்டுருக்கீங்க. அவங்கள சின்ன பசங்கன்றதுனால அவங்கள நீங்கள் அடிமைப்படுத்துகிறீங்க. அதனால் அவங்களுக்கு படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கணும். அதுதான் நீதி, நியாயம், நேர்மை. அப்போ இப்போ அரசாங்கமே நேர்மை தவறிய வழி. அதனால தான் அதற்குரிய பலனைத்தான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம நேர்மையாக நடக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் நன்மைகளை பெற முடியும். நாம் நேர்மையாக இல்லை அப்படின்னா அதற்குரிய பலன் தான் நமக்கு கிடைக்கும். அந்த மாணாக்கர்களை நம்ம அந்த படிக்கிற வயசில் அவங்கள அவமானப்படுத்துகிறோம். போதிய உணவு கொடுக்கறதில்ல, பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் போதிய சம்பளம் கொடுக்கறதில்ல. இப்படி அப்போ அவங்களுக்கு தனி வீடெல்லாம் கூட கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்காதனால அவங்கள அவமானப்படுத்தி அந்த வயசில் வளர்க்கப்படுறதுனால தான் அதற்குரிய விளைவுகள் தான் இந்த நாடு அனுபவிக்குது. அந்த சாபம், அந்த பிள்ளைகள், அந்த படிக்கிற பசங்க விடுகிற சாபம் தான் அது நம்மளை பாதிக்குது. அதனால் இப்போ இன்றைக்கி பள்ளிக்கூடத்துலலாம் அடிக்கிறாங்கன்னா, நீங்கள் சம்பளம் கொடுக்கலன்னா அவங்கள வேலை வாங்கணுன்னா அடித்து தாங்க ஆகணும். சம்பளம் அதனால தான் அடிக்கிறாங்க. நீங்கள் அடிக்கிறது நிப்பாட்டணுன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. அடிக்கக்கூடாது அப்படின்னா சம்பளம் கொடுக்க அடிக்கவே முடியாது. மாணாக்கர்களை அடிக்கவே முடியாது. சம்பளம் கொடுத்து நீங்கள் அவங்க கையை வச்சு பாருங்க பார்ப்போம், உங்களுக்கே பயம் வந்துடும். அப்போ நீங்கள் அடிக்கவும் மாட்டீங்க. ஒரு நாகரீகமாக அவங்கள வாங்க போங்கன்னு கூப்பிடுவீங்க. பள்ளிக்கூடத்தில் மாணாக்கர்களே ஆசிரியர்கள் வாங்க போங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா மாணாக்கர்களும் சம்பளம் வாங்குறாங்க. சார் நீங்களும் சம்பளம் வாங்குறீங்க, நானும் சம்பளம் வாங்குகிறேன், அப்போ என்னையா நீங்கள் அடிக்கிறீங்கன்னு அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஆசிரியர்களோட உடல்நலன் பாதுகாக்கப்படும். அடிக்கிறதுனால ஆசிரியர்களுக்கு இதய பலவீனம்லாம் ஏற்படுது, இரத்த அழுத்தம், சுகர்லாம் வருது. ஆசிரியர்களுக்கு நாள் முழுதும் அடிச்சுக்கிட்டு ஊயின்னு அடித்து அவங்களுக்கு நோய் வருமா வராதா? அதனால் ஆசிரியர்கள் நலன் பாதுகாக்கப்படும். மாணாக்கர்களின் நலனும் அடி வாங்குறதுனாலே அந்த மாணாக்கர்களின் மனநலனும் உடல் நலனும் கெட்டு போகும். அடி வாங்குறதுனாலையும் சரி அடிக்கிறதுனால ரெண்டு பேருடைய உடல் நலனும் கெட்டு போயிடும். அதனால் முதல்ல கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசித்து நல்ல அந்த மாதிரி பண்ணிட்டாலே நாடு எங்கேயோ போயிடும்.
நாடோட முன்னேற்றம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாம் கடமைகளை செய்யாமல் பலனை மட்டும் அனுபவிச்சிடணும். ஒரு துணிச்சல் வேணும். இந்த மாதிரி முடிவெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு துணிச்சல் வேணும். ஆமாம், நான் அந்த ஆட்சிக்கு வந்திருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் இதெல்லாம் செஞ்சுருக்கணும். சும்மா நான் பேசுகிறதெல்லாம் என்னுடைய வேலை கிடையாது. என்னுடைய வேலை, என்னுடைய வாழ்நாள் கடமையே இதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் ஏற்படுத்தியிருக்கணும். தவறான வழியில் நான் யாருன்னே எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியாமல் போச்சு. இதை நான் பண்ணியிருக்கணும். சும்மா ஏதோ பேசிகிட்ருக்கேன். நான்லாம் இதெல்லாம் செய்வதற்கு என்னை போல் உள்ள ஒரு இந்த உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு என்னால் தான் முடியும். என்னை போல் ஒரு ஆளுக்கு தான் இதை தெரிஞ்சிக்க முடியும். அப்படின்னா இதை நடைமுறைப்படுத்துறதுக்கும் என்னால் தான் அது முடியும். அந்த அளவுக்கு ஒரு தயவுதாட்சணை இல்லாத ஒரு சரியான விஷயத்தை கண்டுபிடிக்கிற ஒரு திறன் என்கிட்ட இருக்குது. அப்படின்னா இதை நடைமுறைப்படுத்துகிற திறன், நான் இது யார்கிட்டயோ வேண்டுகோள் வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிகிற ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு யாருக்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்னை விட குறைவான சிந்தனை உடைய ஒரு அரசியல்வாதிகிட்ட தான் அந்த வேண்டுகோளை முன்வைக்கிறேன். கொஞ்சம் கூட பொதுநலன் இல்லாத வெறும் சுயநல அரசியல்வாதிகள்கிட்ட என் கோரிக்கையை நான் கொண்டு வைக்கிறேன். ஐயா, இதை பண்ணுங்கள், நாடு முன்னேறிடும், இதை பண்ணுங்கள், நாடு முன்னேறிடும்னு சொல்லிட்டு நான் இதை அவங்கக்கிட்ட போய், தகுதியே இல்லாத அவங்கக்கிட்ட போய் நான் சொல்ல வேண்டியிருக்கு. நான் ஏன் சொல்லணும்? நானே இதை செஞ்சுட்டு போகிறேன். நான் இதை செய்யணும், நான் ஏன் ஒன்றை கெஞ்சணும்? நீ என்ன பெரியவரா அப்படின்னு சொல்லிட்டு தகுதியே இல்லாத உங்ககிட்ட போய் நான் ஏன் கெஞ்சணும்? எனக்கு அந்த அறிவு இருக்குல்ல, எனக்கு இதை செஞ்சால் நாடு முன்னேறும் அப்படிங்கிற அந்த அறிவு எனக்கு எப்படி கிடைக்குது? எனக்கு அந்த தகுதி இருக்குது. அதனால தான் எனக்கு அந்த அறிவு தெரியுது. என்னுடைய மூளைக்கு அந்த அறிவு ஏன் வருது அப்படின்னா, எனக்கு அதை தெரிந்து கொள்கிற தகுதி எனக்கு இருக்குது. அதனால தான் அப்போ நான் தானே அதை செய்யணும். இப்படி பேசிட்டு போகிறதுக்காகவே எனக்கு அது தெரியுது. அப்போ நான் தான் அதை செய்யணும். நான் எதெல்லாம் சீர்திருத்தம்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் சொல்கிறேனோ, அப்போ நான் தான் அதை செஞ்சுருக்கணும். நான் தவறான வழியில் எனது வாழ்க்கையை கடந்து வந்து விட்டேன். அதனால் நான் நிகழ்த்த வேண்டிய மாறுதல்களை என்னால் நிகழ்த்த முடியாமல் இன்றைக்கி நான் பிறர்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். இப்படியெல்லாம் பண்ணுங்கப்பா, நாடு முன்னேறும், இப்படியெல்லாம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் அந்த இடத்துல இருந்து நான் அதை செஞ்சுருக்கணும். ஒரு மகிழ்ச்சியாக வாழ வைத்திருக்கணும். நான் இது நாள் வரைக்கும் என் வீடியோவில் நிறைய விஷயங்களை நான் சொல்லிகிட்ருக்கேன். இதெல்லாம் நான் இருந்து செய்ய வேண்டிய விஷயங்கள். நிரூபித்து காட்டிகிட்டே போகணும். நிரூபித்து காட்டி, அதாவது நான் என்னென்ன மாற்றங்கள் இப்படியெல்லாம் பண்ணால் நாடு முன்னேறும் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, இதில் நானே செஞ்சுட்டு அப்புறம் உங்களை எல்லாத்தையும் அப்படியே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு கூட்டு போகணும். அந்த உலகத்தை வேறு உருவாக்க வேண்டியிருக்கு. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைன்னு ஒரு உலகம் இருக்குல்ல, 2040 அப்புறம் வரப்போகிறோம். இப்போ நான் பண்ணால் சரியாக தான் இருக்கும்பா, நான் சொன்னால் சரியாக தான் இருக்கும், இவர் செய்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி படிப்படியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரமே என் கைக்குள்ளே வரும்போது நான் இங்கே நிறைய மாற்றங்களை உருவாக்கி இந்த மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைத்து அப்போ எதிர்வருகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறம் இந்த உலகம் அடைய போகிற மாறுதலை பற்றி நான் அந்த உண்மையை சொன்னால் நீங்கள் நம்புவீங்க. இவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும்ப்பா, இவர் சொல்கிறது சரி தான். அப்போ நம்பி உங்களை நீங்கள் என் மேலே வைக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் எதிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க, தயாராகிடுவீங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறம் வருது. இவர் யார் சொல்கிறாரு? மனித நிலையில் முழுமையடைந்தவன் சொல்கிறான். அவன் சொன்னால் சரியாக தான் இருக்கும். அவனை நம்பலாம். அந்த உலகத்தில் நம்புவதற்கு இவரை விட சிறந்தவர் வேறு யாருமே கிடையாது. இவரை நம்பலாம். அதனால் இவரை நம்புங்க. இவரை நம்பாமல் போனால் வீணாக தான் போவோம். அதனால் இவரை நம்புறது தான் நல்லது. அதற்கான உதாரணங்கள் தான் நான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இங்கே நிறைய மாறுதல்களை செஞ்சுருக்கணும். மக்களை மகிழ்ச்சியாக வாழ வச்சுருக்கணும். எனக்கு அதற்கான அந்த அறிவு இருக்குன்னா அந்த அறிவை வச்சுக்கிட்டு சும்மா பேசிட்டு போகிறதுக்காக அந்த அறிவு, அதை செஞ்சு காட்டணும். செய்வதற்கான தகுதி அது எனக்கு இருக்கிறனால தான் எனக்கு அந்த அறிவே வருது. அதனால் அதைத்தான் நான் செய்யாமல் போயிட்டேன். இனிமேல் ஏதாவது நடக்குமா? விட்ட இடத்த பிடிக்க முடியுமா? இப்போ ஒருவேளை அதுக்காக தானே இது நம்ம விட்ட இடத்த பிடிக்க முடியுமா? அது தெரில. என்ன நடக்கும் எதிர்காலத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரில. பிடிச்சிடணும் அப்படின்னு சும்மா ஒரு ஆதாரபூர்வமான நம்பிக்கை எதுவும் எனக்கு வைக்கிறது எனக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு இன்னும் வரல. ஆனால் பேசிக்கிட்டே இருக்கேன். போவோம், எங்கே போதோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அதனால் நான் தான் இதெல்லாம் செஞ்சுருக்கணும். இதெல்லாம் நான் யார்கிட்டையோ ஒருத்தட்ட வேண்டுகோள் விடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இதை பண்ணியிருக்கணும். எதிர்கால உலகத்துக்கு நான் தான் இப்போ தமிழ்நாட்டை நான் கூட்டிகிட்டு போகிற மூலமாக அந்த உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியாக கூட நான் இருந்திருக்கலாம். எதிர்கால இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு இந்த மக்களை நான் கூட்டிகிட்டு போயிருக்கணும்.
எனது வடிவமைப்பின்படி இந்த உலகத்தை அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு வாழ்வதற்கான அந்த உலகத்தை இங்கே உருவாக்கி அந்த உலகத்தை வந்து உலக நாடுகள்லாம் பார்வையிட செய்து பாருங்கள் இதை வந்து உலகம் முழுக்க நான் பரப்புகிற அந்த மிகப்பெரிய புரட்சியை நான் பண்ணியிருக்கணும். எவ்வளோ பெரிய புரட்சி பாருங்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகமும் எப்படி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்கான திட்டம் என்கிட்ட இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் அதற்கான திட்டமும் என்கிட்ட இருக்குது. அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறம் அந்த வாழ்க்கை அதற்கான வடிவமைப்பு, அதற்கான விதிமுறைகளும் என்கிட்ட இருக்குது. அப்போது இந்த உலகத்தையும் நான் தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கேன். எதிர்வரப்போகிற அந்த மாற்றத்தையும் நான் தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கேன். அதற்கான திட்டமும் என்கிட்ட இருக்குது. இப்போ சரியாக வழி நடத்தி இந்த உலகத்தையே நான் இன்னொரு உலகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு எனக்கான அந்த பணி எனக்கு இருக்குது. அதை நான் செய்ய தவறிவிட்டேன். இனிமேலாவது விட்ட இடத்த பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு என்னால் என்ன முடியுமோ அதை செஞ்சிகிட்ருக்கேன். இப்போதைக்கு என்னால் இப்படி தான் பேச முடியும். இதுக்கப்புறம் நான் என்னால் என்ன முடியும் அப்படிங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம்.